இன்றைய காலை பொழுதிலே உங்களிடம் சில விஷயங்களை பகிர்ந்தேன். கேட்டீர்களா, கேட்கவில்லையா என்பது உங்களுக்குள் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இந்த ஐயப்பாடு முதலில் உங்களுக்கு நீங்க வேண்டும். வெற்றிலை என்பது ஒரு அருமையான பிரசன்னக்கலை. அதில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டுவிட்டது. இன்று என்னுடைய கைப்பட எழுதிய நோட்டுகளிலிருந்து எடுப்பதற்காக வேண்டிதான் சில மணி நேரங்கள், ஒரு 4 மணி நேரம் அதுக்கு ஒதுக்கி எடுத்து உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி கேதர் பண்ணி இந்த வெத்தலை பிரசனம் அடுத்து பார்க்க ஆரம்பிக்க அப்படிங்கிறதுதான் இதுவரை தியரி. இப்ப பிராக்டிக்கல். இந்த பிராக்டிக்கல் என்பதுதான் உங்களுடைய சூட்சுமம். சிந்தனை விருந்தாயி சீரிய கலையாயி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் சுகம் காணவான் படிப்பான். இது எதுக்கு சொல்றேன்னா, இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், மகர ராசி இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் சாதித்தது என்ன, சாதிக்காதது எத்தனை? பிறப்பு முதல் இறப்பு வரை, கருவறை முதல் தெருவறை வரை மனிதன் தன்னுடைய அகம்பாவத்தை விடுவதில்லை. மெத்த படித்தால் மேதாவியா? படிக்காதவன் பாமரனா? கிடையாது. ஒரு கார் உருவாக்குவது எப்படின்னு ஒருத்தர் எழுதுவார். அந்த காரை செய்யறதுக்கு நிறைய பேர் மெக்கானிக்கல், அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒத்து வரும். அது மாதிரி நம் தலைவிதியை மாற்றி கொடுக்க முடியுமா? இந்த பிரசன்னத்தினுடைய கலையில ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு என்னதான் இருந்தாலும் எப்படி தீபம் போடணும், எப்படி சாமி கும்பிடணும், எப்படி வெத்தலை பிரசன்னம் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் இப்போ ஒரு மனிதனுடைய தலைவிதியை மாற்றுறோம். அந்த தலைவிதியை மாற்றி அமைக்க ஒரு விஷயம் தேவை. சார் ஸ்ரீதரன் கொஞ்சம் வந்து மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் ஸ்ரீதரன் சரி. இப்ப ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் தன்னுடைய தலைவிதியை மாற்ற முடியுமா? பிரம்மா எழுதி அனுப்பிச்சிடறாரு. பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான், ஒரு நாளில் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடர். ஒரு முருகனை பத்தி ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. சேய்பெட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம் வின், மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன், வேல்பட்டழிந்தது வேலையும் சூடும் வெற்றியும் அவன், கால்பட்டழிந்ததில் என் தலைமேல் அயன் கையெழுத்தே. இது முருகப்பெருமான நினைச்சு படிப்பாங்க. உண்மையிலே முருகா, தத்துவ கடவுளே, என் தாப்பன் சுவாமி, சண்முகா, சக்தி வடிவேலா, ஞான பண்டிதா, முருகா, செந்தூர்வாள் செல்வக்குமரா, வேலெடுத்து வினிதி இருக்கிறது வந்தவனே, தர்ம சாஸ்தாவேன்னு முடிப்பாங்க. அது என்னன்னா, அவர் தான் உண்மையிலே உலகத்துல இந்த ஜோதிட கலையை பற்றி ரொம்ப நல்லா சொன்னவர், இந்த பிரசன்ன கலையை உருவாக்குனவர். ஆனால் இந்த வெத்தலைக்கு உண்மையான பெயர் நாகவல்லி.
இந்த நாகவல்லி என்ற பேரு வள்ளின்னு எதுக்கியா கூட சேர்த்தாங்க? நம்ம அந்த காலத்துல ஆரவல்லி, சூரவல்லி, அம்சவல்லின்னு பார்த்திருக்கோம். அந்த 9 நவமணிகளும் 9 வள்ளிகளாக வந்தன. அதை எடுத்தாரு. என்ன போட்டிருக்கு, அவர் என்ன அவர் செஞ்சிருக்காரு. அந்த வள்ளி என்னும் தெய்வம் அவர் பக்கத்துல இருக்கு. அவளை மனம் புரிகிறார். அந்த மனம் புரியும் போது அவளுடைய பேர் ஏன் வள்ளின்னு வந்துச்சு? வள்ளி தேவசேனா 2 பேரை கல்யாணம் முடிக்கிறார். வள்ளி என்பவள் தெய்வ யானையாக அங்க தேவசேனாவாக வருகிறது. அவள் குழந்தையை கொடுக்கக்கூடிய கடவுள். பரீட்சித்து மன்னனுடைய கடைசி குழந்தையும் ஆண் குழந்தை இறந்து சுடுகாட்டிலே நின்று அழுகும் போது அங்கே அவள் தோன்றி உன் குழந்தை உயிரோடு வரும் என்று மீட்டெடுத்து கொடுத்தவள் அவள். அதே நேரத்தில் அவள் குழந்தையை கொடுக்க தகுதி இருந்தாலும் இந்த வள்ளி என்னும் ஒரு பெண் வேடுவ குலத்திலே பிறந்து அவள் யார்? ஃபேஸ் ரீடர். இப்ப நம்ம ஃபேஸ் ரீடர்னு சொல்றோம். அந்த காலத்துல அவங்க குறி சொல்லக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பாணியில அவங்க பாதையில அவங்கதான் வாழ்க்கையை கணித்து சொல்லக்கூடியவங்க. அந்த வள்ளி என்னும் ஒரு பெண்ணை மணந்தாரானால் அந்த வள்ளியினுடைய பெயரே வெற்றிலையில் நாகவல்லி அப்படி என்ற பேர். அது வேற வடமொழி பாசையில நாகவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வள்ளிங்கிற பேர் வந்ததுக்கு காரணமே அந்த அம்மாவுடைய ஆசையில அவர் அந்த ஜோதிட கலைக்காக நமக்காக வேண்டி ஒரு இடத்தை ஒதுக்கினார். தேவசேனாவுக்கு வலப்பக்கம் ஒதுக்கினார், வள்ளிக்கு வலப்பக்கம் ஒதுக்கினார், தேவசேனாவுக்கு இடப்பக்கம் ஒதுக்கினார். அப்ப வள்ளி என்னும் ஒரு தெய்வம், அந்த வள்ளி என்னும் தெய்வத்தால் அவர் அந்த நம்ம ஜோதிட கலைக்கு ஒரு அருள் பாலிக்கிறார். இன்னைக்கு நம்ம போய் யாராவது போய் தம்பி நீ ஜோசியம் படிக்கிற வள்ளி என்னும் தெய்வத்தை கும்பிட்டுவான்னு சொன்னா எதுக்கு கும்பிடணும்னு கேட்பாங்க. அப்ப அந்த வெத்தலை பிரசனை எப்படி படிக்கிறது? நாகவல்லி என்னுகின்ற பெயர் அந்த வள்ளி என்னும் தெய்வத்தோட கனெக்டட். நாகம் என்பது நாம் செய்த பாவ புண்ணியத்தின் மொத்த ரூபமே காளி. அவளே காலத்தை வென்றவள். ராகு கேதுகள் 5-11 இருந்தாலும் சரி, நாம் ஆதியில் செய்த அத்தனை பாவங்களுக்கும் நாம் செய்த பாவத்தின் அத்தனை மொத்த உருவமே ராகு. அவளே காளி. அவளே காலத்தை வென்றவள். நவகிரகத்துல பாருங்க, 3 புதன், சுக்கிரன், சந்திரன். சந்திரன் இந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. எங்க பார்த்து? மேற்க பார்த்து திரும்பி இருப்பார். அடுத்து இருக்கின்ற செவ்வாய் தெற்க பார்த்து இருப்பார். அதுக்கு அடுத்து இருக்கின்ற ராகு அதே தெற்க பார்த்து இருப்பார். இங்கிட்டு பார்க்கும்போது மேற்க பார்க்கும்போது சனி பகவான் வில்லம்போட மேற்க நோக்கி நிற்பார். அங்க கேது இருந்தாலும் அவர் ராகுக்கு பின்னால் தான் நிற்பார். கரெக்டா அவரும் தெற்க பார்த்து தான் நிற்பார். அடுத்து குரு, அவர் எங்க பார்க்கிறார்? வடக்க பார்க்கிறார். அதுக்கு அடுத்தது யாரு? 9 சுத்தி வந்தாச்சு. நடுவுல சூரிய பகவான், அவர் கிழக்க பார்த்து நிற்பார். அப்ப கிரகங்களுடைய அமைப்பு ஒரு நல்ல விஷயமே. அதுக்குதான் வெத்தலை பிரசன்னம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு துட்டு வேணும்னா எங்க வச்சு பார்க்கணும், தெய்வம் வேணும்னா எங்க வச்சு பார்க்கணும். இது வெத்தலை பிரசன்னத்துல முதல் படிச்சுக்கணும். ஒருவர் வருகின்றார், அவர் கடனாளியாக வருகின்றார். அவருக்கு எந்த இடத்துல வச்சு வெத்தலை பிரசன்னம் பார்ப்பீங்க? உங்க ஆபீஸ்க்குள்ள. ஏன் நம்ம எந்திரிச்சு நிக்க மாட்டோமா? நிற்போம். அவங்களே நிக்க வைக்கலாம். அவர் கொடுக்குற வெத்தலையே நம்ம வச்சுக்கலாம். ஒரு மனிதன் கடன் பிரச்சனையோடு வந்தானால் வடகிழக்கு என்னும் ஈசானிய மூலையில் நின்றுதான் இந்த வெத்தலை பிரசன்னம் பார்க்க வேண்டும். நாங்க டேபிள்ல உட்காந்து தான் பார்ப்போம். சட்டலால இந்த இதுல பேச முடியாது. ஒரு மனிதன் கடன் அடைக்க வேண்டும் என்று கேட்டால் எந்திரித்து நின்று மரியாதையா வடகிழக்குல நின்று நம்ம அந்த வெத்தலையை எடுத்து கொடுக்க சொல்லி, பகலாக இருந்தால் இப்படியும் இரவாக இருந்தால் இப்படியும். இப்ப நம்ம பகல்லே அந்த இதை ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னா, காலை பொழுதுல போன உடனே இப்படி வச்சாலே வச்சு காமிச்சு அந்த முறை இப்படி வச்சு பார்க்க போறோம். அப்ப காலையில 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் அதை போட்டு காமிச்சாச்சு. அதனால அந்த வெத்தலை ரெடியா இருக்கு. ஆனால் தெய்வம் தான் வேணும். எங்க வீட்டுல தெய்வம் இல்லை, குலதெய்வம் இல்லை, எனக்கு சாமி கட்டணும், கோபுரம் கட்டணும், கோபுரம் கட்டணும், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டா
கண்டிப்பாக தென்மேற்கு மூலையான கன்னி மூலையில் நின்றுதான் நீங்க சொல்லணும். இங்கு நிற்கும் போது வடக்கு பார்த்து நிற்க வேண்டும். வடகிழக்குல பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க வடக்க பார்த்து தான் நிக்கணும். அதான் குபேர வாசல். அந்த குபேர வாசல் வழியை பார்த்து தான் நீங்க அவங்களுக்கு வெத்தலை பலன் சொல்லணும். அந்த வெத்தலை பலன் சொல்லும் போது வடகிழக்குல அப்படி நின்று வடக்க பார்த்து சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வெத்தலை பேசும். இந்த வெத்தலைக்கு ரசச்சத்து உண்டு. அதே நேரத்தில் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஒரு செய்வினை புள்ளி சூனியம் இந்த மாதிரி இருக்கா அது இதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க கன்னி மூலை என்று சொல்லப்படக்கூடிய தென்மேற்கு பகுதியில நின்றுதான் பார்க்கணும். அப்ப ஈஸ்டர்ன் சைடை பார்த்து தான் நிற்கும். கிழக்க பார்த்து நின்றுதான் வடமேற்கு மூலையில் தென்மேற்கு மூலையில் அங்க நீங்க கரெக்டா எங்க நிக்கணும்? கிழக்க பார்த்து நின்றுதான் தென்மேற்கு மூலையில சொல்லணும். வடமேற்கு மூலையில வடகிழக்கு மூலையில் நிற்கும் போது கரெக்டா நீங்க வடக்க பார்த்து தான் நிக்கணும். இதுதான் அடிப்படை. ரெண்டாவது, இப்ப வந்திருக்கவன் கேட்கக்கூடிய கேள்வி, நம்ம சொல்லக்கூடிய பதில். இந்த வெத்தலையை கொண்டாந்து ஒருத்தர் வைக்கிறார். இந்த அருக்கு இந்த வெத்தலையை கொண்டாந்து என் முன்னாடி வைக்கிறார். இந்த வெத்தலையை வச்ச உடனே கேட்கிறேன், தம்பி நீங்க ராத்திரி பிறந்தவரான்னு கேட்டேன். வெத்தலை வாங்கிட்டு வந்தவன்ட்டு, ஐயா இரவு 3 மணிக்கு பிறந்தையாங்க. அது எப்படி பகல்ல பிறந்தவரா இரவுல பிறந்தவரான்னு இந்த வெத்தலையில கண்டுபிடிக்க முடியும்? ஏன் கண்டுபிடிக்க முடியாது? கண்டுபிடிக்க முடியும். முதல் வெத்தலை எப்பொழுதும் டார்க் பச்சையா இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக இரவு நேரத்தில் பிறந்தவன். இதுல ஒரு வெத்தலை தனியா ஆடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு அப்புறம் ஒரு கதை சொல்றேன். அப்படியே வச்சுட்டு போனதை வச்சு சொல்றேன். அதே நேரத்துல வெள்ளை துளிர் வெத்தலையாக கொண்டு வந்து ஒருத்தன் வைக்கிறான். ஐயா நீ பகல்ல தான் பிறந்தியான்னு கேளுங்க. ஆமாம்பா. இந்த வெத்தலையினுடைய தத்துவமே அதான். பிளாக்கா மேல இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவன் இரவுல தான் பிறந்திருப்பான். அதே நேரத்துல அந்த வெத்தலை கொஞ்சம் வெள்ளை வெத்தலையா இருந்து மேல இருந்துச்சுன்னா, ஐயா நீங்க பகல்ல பிறந்தவங்களான்னு கேளுங்க. நிச்சயமா சொல்றேன், அவன் பகல்ல பிறந்தவனா தான் இருக்கு. இந்த வெத்தலையினுடைய அமைப்பே தெரியாம ஒரு மனிதன் நம்ம எப்படி பலன் சொல்றது? அப்ப பகல்ல பிறந்தது எப்படி, ராத்திரி பிறந்தது கண்டுபிடிக்கிறோம். அடுத்தாப்புல இப்ப இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அவன் கேட்கிறான். அவனுக்கு நம்ம பதில் சொல்லணும். அந்த பதில் எப்படி இருக்கணும்? நல்ல பதிலா. அப்ப நம்ம எதை எடுக்கிறோம்? ஓரையை எடுக்கிறோம். அந்த ஓரையிலிருந்து பின்னோக்கி தான் செல்லுது. ஓரை முன்னோக்கி செல்லாது. பின்னோக்கி செல்லக்கூடிய காரணத்தால் தான் வெத்தலையை முன்னையும் பின்னையும் மாற்றி வைக்க தகுதி அந்த ஓரையை வச்சுதான் கொடுத்துச்சு. அப்ப அந்த ஓரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஓரைக்குள்ள என்ன சூட்சுமம் இருக்கு, நம்ம எப்படியா பிரிச்சுக்கிறது? இந்த ஓரை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படித்தாயா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 5 விதமான விஷயங்களை இதுல எடுத்துக்கலாம். ஒரு ஓரைய 12ஆ பிரிச்சுக்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க. 12 5 60 நிமிஷம். அந்த 60 நிமிஷத்துல 6.25 நிமிஷம் போட்டும் பார்க்கலாம். அது 9 கிரகத்துக்கு 9 6 54, 9 தர 4.5. அப்ப 6.45 நிமிஷம் அந்த 7 வரையும் கணக்கு பண்ணி ஒரு ஓரையை பிரிச்சுக்கலாம். சரி, டிகிரி வைஸா பிரிச்சீங்கன்னா எப்படி பிரிப்பீங்க? 5 பாயிண்ட் தான் வைக்கணும். 12 5 60. 12 டிகிரி வைஸா பிரிக்கலாம். இதுல அந்த 5 வரும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து செய்யணும். இதுக்கு என்ன காரணம்? பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம், பஞ்சபூதங்கள் 5. இந்த 5 பூதங்களை கணக்கு பண்ணி தான் நமக்கு 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொன்னாங்க. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஓரை, ரெண்டாவது ஓரையினுடைய புத்தி, அடுத்தது ஓரை அந்தாரம் ஓரை, அடுத்தது ஓரை சூட்சுமம், அடுத்தது ஓரை சூட்சும புத்தி, அடுத்தது ஓரை சூட்சும அந்தாரம், அடுத்தது ஓரை சூட்சுமம். அப்ப 7 வந்துருது.
இந்த ரெண்டை ஏன் தனிச்சு நிப்பாட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராகு எதிர்மறையான பிளானட் ரெண்டு பிளானட்டும் எதிர்மறையா வருது. அப்ப அந்த ஓரையில வரும்போது நம்ம ராகு காலம் வருதா, யமகண்டம் வருதா, இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த வெத்தலையை வச்சு நம்ம எப்படி பலன் சொல்லணும்? இந்த பலன் சொல்லும் போது நமக்கு என்னென்ன விஷயங்கள் அதுல அடப்படுது? இப்ப ஒரு வெத்தலை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வெத்தலையை கொடுத்தவரு நல்ல மனிதன், எனக்கு வேண்டியவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் சமீப காலமாக அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஆனால் ஒரு மனிதனை நம்ம எந்த ஒரு தவறான ஒரு சொல்லும் சொல்லக்கூடாது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? ஏன் நம்ம நினைக்கிறோம்? அழகா கண்ணதாசன் படிப்பார், விடியும் விடியும் என்றிருந்தோம், முடியும் பொழுதாய் விடிந்ததடா. நம்ம அதே முடிய போதுங்கிற பொழுதாய் விடிந்ததடா, கொடியும் முடியும் தாழ்ந்ததடா, நம் குடியும் குளமும் ஓய்ந்ததடான்னு படிப்பார் கண்ணதாசன். விடியும் விடியும் என்றிருந்தோம், முடியும் பொழுதாய் விடிந்ததடா, முடியும் பொழுதாய் விடிந்ததடா, கொடியும் முடியும் தாழ்ந்ததடா, நம் குடியும் குளமும் ஓய்ந்ததடான்னு கண்ணதாசன் படிப்பார். ஆனால் அதே கண்ணதாசன் என்ன படிக்கிறாரு? நிழலருமை வெயிலிலே நின்றமன் ஈசன் கலலருமை வெவ்வினை காண்மின்கிறாரு. அப்ப எதனால இதெல்லாம் வருது? மீன் பூச்சியை தின்பது பசியால், அந்த மீனை நாரை கொத்தி தின்பது பசியால், அந்த நாரையை மனிதன் கொன்று தின்பது பசியால், மனிதன் தவறுகள் செய்வதும் பசியால். இந்த பசி என்கின்ற சூழ்நிலை வரும்போதே நம்ம எதையும் நினைக்க மாட்டோம். அப்ப அவசரமா பார்த்து அவசரமா அவங்களை அனுப்பி அவங்ககிட்ட நம்ம ஏதாவது சொல்லி ஒரு பலன் அடைஞ்சிட மாட்டோமா? இது நம்மளுடைய மனம். அப்ப அந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நவமணிகள் என்று சொல்லப்படக்கூடிய நவகிரகத்தில் உள்ள 9 பேரும் தான் முருகனுக்கு காவல் தெய்வங்களாக படைக்கின்றார் சிவபெருமான். மாணிக்கம் என்கின்றது மாணிக்கவல்லி, அவளுக்கு வீரபாகுத்தேவர் வர்றார். மௌத்திகவல்லி என்கின்ற சூழ்நிலையிலே வீரகேசரி வருகின்றார். புஷ்பராகவல்லி என்கின்ற வீரத்திலே வீரமகேந்திரர் வருகின்றார். கோமேதகவர வள்ளிங்கிறது வீர மகேஸ்வரர் வருகின்றார். வைடூரிய வள்ளி என்பவர் வீர புரந்தரர் வருகின்றார். வைரவல்லி என்பவர் வீர தாக்கதர் வருகின்றார். மரகத வள்ளி வீர மார்த்தாண்டர் வருகின்றார். பவளவல்லி வீர காந்தகர் வருகின்றார். இந்திர நீலவல்லி வீர தீரர் வருகின்றார். அப்ப அந்த வள்ளிங்கிற அந்த 9 பேர் அதுல வருதா? அப்ப முருகன் படைக்கப்படும் போதே அவன் உடன் அந்த வள்ளி என்கின்ற ஒரு வேலை சேர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப பார்வதி தேவி சாபம் முடிந்த பிறகுதான் 9 விதமான சக்திகளையும் ஒன்றாக்கி 9ஐயும் சிறந்த வீரர்களாக்கி அந்த வீரர்கள் மூலமாகத்தான் முருகனை ஜெயிக்க வைக்கிறான். இப்ப இந்த வெத்தலையில உள்ள விஷயம் என்னன்னா, ஒரு மகா சூட்சுமம், நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். இந்த வெத்தலை பிரசன்னத்தால் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்ப அதை பார்க்க போறோம். அந்த வெத்தலையை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு 14 விதமான லோகங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்குள்ள போகணும். இப்ப ஒரு 14 லோகத்தை காலையில கூட ஒரு ஐயா எழுதி வச்சிருக்கேன். சிவலோக பதவி முதல்ல என்ன லோகம்? சிவலோகம். 2வது பிரம்மலோகம், 3வது தர்மலோகம், 4வது உமாலோகம், 5வது குமாரலோகம், 6வது வைகுண்டலோகம், 7வது சத்தியலோகம், அடுத்தது தபோலோகம், ஜனலோகம், மகர்லோகம், சொர்க்கலோகம், 11வது தான் சொர்க்கலோகம். அதுதான் நம்ம ரொம்ப டீப்பா பார்க்கிறோம். 12வது பூர்லோகம், 13வது பூலோகம், 14வது நாகலோகம். அப்ப இத்தனை மனிதர்கள் பிறந்திருந்தாலும் 2 விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நாகலோகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லோகம்தான் நம்மை
இந்த வெத்தலை பிரசன்னத்துக்குள்ள கொண்டு போகும். அந்த நாகலோகம் என்பது உண்மையிலே அஷ்டநாகங்கள், 8 நாகங்களா கொண்டு வருவாங்க. சங்கபாலகன், குளிகன், கார்கோடகன், தட்சன், ஆதிசேஷன் இப்படி கொண்டு வருவாங்க. இந்த கொடி எப்படி படருது? அந்த பாம்பு பின்னி பிணைவது போல்தான் அப்படியே வரும். இந்த 2 நாகமும் இணைந்து இருக்கிறது மாதிரி அதுல ஒரு ரெஃப்ளெக்டட் அதுக்குள்ள இருக்கும். வயசானவங்க தான் போய் அதை எடுப்பாங்க. மென்சஸ் பீரியட்ல உள்ளவங்க பெரும்பகுதி உள்ளே போக மாட்டாங்க. அந்த கொடிக்கால்களே பட்டு போயிடும். அப்ப இந்த வெற்றிலை என்பது நமக்கு முருகனுடைய அருளால் கற்பிக்கப்பட்ட ஒரு கண்டிப்பான ஒரு உண்மையான தத்துவம். இந்த ராமச்சந்திரன்கிறவர் கொஞ்சம் நல்லபடியா அவரோட மியூட்ல இருந்து வெளியே போயிட்டா நல்லது. அவங்க பேச கொஞ்சம் அவர் க்ளோஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த இதுக்குள்ள வராது. கொஞ்சம் அவருக்கு எடுத்து சொல்லுங்க. ராமச்சந்திரன் ஒருத்தருடைய ஃபேஸ் இதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அது யாருன்னு பாருங்க. கொஞ்சம் அவரை கொஞ்சம் மியூட்ல கட் பண்ண சொல்லுங்க. முதல்ல உள்ள போய் சொல்லுங்க. வீடியோ கட் பண்ணுங்க. ராமச்சந்திரன் மியூட்டை கட் பண்ண சொல்லுங்க. அவர் உள்ள போய் சொல்லுங்க. ராமச்சந்திரன் வீடியோ கொஞ்சம் கட் பண்ணுங்க. ஹலோ, அவர் ஏன் கட் பண்ண மாட்டேங்கிறாரு கிளாஸை கொஞ்சம் சொல்லுங்க. டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அவருக்கு தனிப்பட்ட முறையில மெசேஜ் அனுப்பிட்டேன். ஆனா மீட் பண்ணல அவரு. இந்த இப்ப கட் பண்ணிட்டாருண்ணா. கட் பண்ணிட்டாரு. இப்ப நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த வெத்தலை இப்ப நம்ம இப்படி பாக்குறோம். அப்படி வச்சுக்கோங்க. இது மேலாப்புல இருக்கு. இந்த வெத்தலைய நாம கணக்கு பார்க்க போறோம். அந்த வெத்தலையில உள்ள விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப முதல் வெத்தலை ரைட் 1 இவருடைய தகப்பன் வழி சூரியன் அப்படி வச்சுக்கோங்க. 1ஆம் இடம். 2ஆம் இடத்துல பாருங்க இந்த வெத்தலை கட்டாயிடுச்சு. இப்ப இவங்களுடைய வாழ்க்கை முறை அணுகுமுறை எல்லாமே இவர் நான் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தகப்பனார் பேர்ல இருந்த சொத்தை எங்க தாயார் எழுதி எங்க தாய்க்கு பிறந்த குழந்தைகள் நாள்ல ஒரு அக்கா கல்யாணம் முடிக்காம இருக்காங்க. அவங்க இத எடுத்துக்கிட்டாங்க. இப்ப கோர்ட்ல கேஸ் நடக்குது. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்துல கோர்ட்ல கேஸ் நடக்குது. இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், சமாதானமா தான் முடியும். அவர்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், இது சமாதானமாக முடியும். காரணம் என்ன? அந்த வெத்தலையில எந்த பிரச்சனையாவது இருக்கான்னு பாருங்க. ஆனால் அந்த நரம்பு மண்டலம் கரெக்டா இங்கிட்டும் பாருங்க, பின்னாடியும் பாருங்க, அந்த இடத்துக்குள்ள ஒரு தனி பிறவி மாதிரி நிக்குது. இந்த இருக்கு பாருங்க, இந்த இடம் இது கரெக்டா நிக்குது. அப்ப என்ன காரணம்? இதற்கப்புறம் பிற்காலத்தில் அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில கண்டிப்பா கோர்ட் கேஸ்ல நிக்காது. இது சமரசமா முடிஞ்சு. அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்ப இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் 5ஆம் இடமான அந்த வெத்தலை அப்போ சொன்ன பாருங்க, தள்ளி தனியா நிக்குது. எப்படி நிக்குது? அந்த வெத்தலையை விட்டு ஒதுங்கி தனியா போயிடுச்சு. அப்ப 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் குழப்பம். கண்டிப்பா இவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துல குழப்பம் இருக்கு. இவங்க ஒரு கோயிலை விட்டுருக்காங்க, கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த கோயிலை விட்டுட்டு இன்னைக்கு அந்த கோயில் பந்த பராதனம் பண்ண முடியாம கிடக்கு. அது விநாயகர் கோயில். அதனுடைய அமைப்பு பாருங்க, அப்படி இருக்கு. 6ஆவது வெத்தலை எடுத்து பாருங்க ஐயா, அதுலயே நல்லா தெரியும் பாருங்க இந்த வெத்தலை எப்படி இருக்கு. அப்ப எதிரி ருண ரோக சத்துரு ஸ்தானம். அந்த காலகட்டத்துல இவங்க எப்படி சூழ்நிலையில வர்றாங்க? கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இதாகி ஒண்ணுக்கு ஒண்ணு பிரச்சனையாகி இப்ப சண்டை கோர்ட் எல்லாம் வந்துருச்சு. அப்ப 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம். களத்திர வீட்டுல தான் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். பாருங்க, இந்த வெத்தலை நல்லா தான் இருக்கு. ஆனால் மனைவியுடன் சண்டை போட்டு சில காலங்கள் பிரிந்து, சில காலங்கள் கஷ்டப்பட்டு, சில காலங்கள் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அப்ப இதுல நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்கு? 9ஆம் இடம் சுத்தம், 10 சுத்தம்,
11ஆம் இடத்துல பாருங்க, அந்த ஓட்டம் வந்தாச்சு. வெத்தலை கிழிஞ்சாச்சா? அப்ப இவருடைய லாபம் கெட்டு போச்சு, மதி கெட்டு போச்சு. அப்ப சண்டை போடத்தான் செய்வாங்க. இது 12 பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம இந்த லோகங்கள் படிச்சோம் இல்லையா, இதுல 13வது வெத்தலை இதுயா இந்த பாத்துங்க. அப்ப இவன் பூலோகவாசி. இந்த பூலோகத்துல இவனுக்கு என்னென்ன சிரமங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிரமமும் கொடுத்துருச்சு. கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு. அதனாலதான் நான் சொல்லுவேன், யார் வந்தாலும் மொத்தமா வெத்தலையை கொண்டாந்து வச்சாங்கன்னா சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லி நம்ம வாங்கணும். ஃபுல்லா ஒரு கெட்டு கொண்டாந்து வச்சாங்க, அந்த கெட்டு நிறைய வெத்தலையை நீங்க தூக்குனீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. ஒரு கெட்டு கொண்டு வருவாங்க, அந்த கெட்ட பூரா வச்சு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சிறிதளவு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கணும். இதுல என்ன காரணத்துக்காக இந்த லோகங்களை பத்தி சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம சொன்ன 12, 13 லோகங்களும் 14வதாக ஒரு வெத்திலை வந்தால் அதான் நாகலோகம். அந்த நாகலோகத்துக்குள்ள போயிட்டான்னா நீங்க கண்டிப்பா வேற ஒண்ணுமே கேட்காதீங்க. உங்க வீட்டுல யார் ஆக்சிடென்ட் ஆனா, யார் மரணம் அடைஞ்சா, யார் துர்மரணம் அடைஞ்சா, உங்களை பாம்பு குத்தி செத்தாங்களா, இல்ல விஷம் குடிச்சு செத்தாங்களா, சூசைட் பண்ணாங்களா, இப்படிலாம் கேள்வி கேட்கலாம். சரி, இதுக்கு இந்த வெத்தலையை வச்சு பார்த்தோம். இன்னும் 2 பேரை வச்சு வேற பார்ப்பேன். இன்னும் 2 பேரை பிரைவேட்டா விட்டுருக்கேன். அவங்க 2 பேரை வச்சு உங்க முன்னாடியே பார்க்குறேன். இந்த வெத்தலையில நாம என்னையா தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த ஆண் வெத்தலை, பெண் வெத்தலாம் போன வட்டம் படிச்சோம். இப்ப இரவில் பிறந்தவரா, பகலில் பிறந்தவரான்னு சொல்லி ஒரு கேள்விக்கு படிச்சோம். இதுல இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெளிவா தெரிய வேண்டியது என்ன? வந்திருக்கவருடைய நோக்கம். அந்த நோக்கத்துல இப்ப இந்த 14 வரையும் சயின்டிபிக்கா சொல்றேன், 14 வெத்தலைக்கு மேல எடுக்காத அளவு நீங்க கரெக்டா எடுங்கன்னு சொல்லுங்க. நீங்க தோக்கவே மாட்டீங்க வெத்தலை பசங்க. அள்ளி கொடுன்னு சொல்லிட்டீங்கன்னா அள்ளித்தான் கொடுப்பான். வேற நம்ம 27 நட்சத்திரம் வரையும் எண்ணணும். இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ள எதுல உதைக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் அதை கணக்கெடுத்து பார்க்க போகும்போது இப்ப 22வது வெத்தலை வருதியா, ஒரு வைநாசிக தோஷம் வாய்ப்பு. அந்த வைநாசிக தோஷம் வரும்போது எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்துல மரணப்படுக்கையில ஒரு ஆள் கிடப்பார், நோயாளியா ஒருத்தர் கிடப்பார். இப்படி நம்ம அந்த சாஸ்திர சட்டத்தை 27 நட்சத்திரத்துக்கு பிரிக்கும். இந்த லோகங்களுக்குள்ள 14க்குள்ள அமைஞ்சிட்டா அவன் வாழ்க்கை பெரும்பகுதி சரி பண்ணப்படுகிறது. அப்படி அமையாத ஒருத்தனுக்கு நிச்சயமா பிரச்சனை வருகிறது. ஒரு தாய் தன்னுடைய 22வது நட்சத்திரமான ஒரு நட்சத்திரத்தில் குழந்தை பெற்று விட்டாளானால் அவள் கணவன் சொல் கேட்க மாட்டாள், தன்னுடைய பிள்ளையை தான் நம்பி வாழ்வாள். அதே நேரத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய 22வது நட்சத்திரத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு குழந்தையை பெற்று விட்டானால் நிச்சயமாக அவன் அந்த பெண் குழந்தையோட சொல்லத்தான் கேட்பான். யாரா இருந்தாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த 22வது நட்சத்திரத்துல யார் வீட்டுல குழந்தை பிறந்துருச்சோ நிச்சயமாக நமக்குள் ஒரு பிரிவினை வரும் என்பதை கணவன் மனைவி நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது எந்த பக்கம் இது சாயும் என்பது மதில் மேல் பூனைதான். அப்ப இந்த வெத்தலை பிரசனத்துல இன்னொரு அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒருத்தன் பண கஷ்டத்தோட வர்றானா வரலையா, இவனுக்கு கடன் இருக்கா வழக்கு இருக்கா, இதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வெத்தலையை கொண்டு வந்தோடனே நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க, எடுத்து வாங்கி அவன் கையில வச்சுக்கிட்டு பாருங்க, ஒரு தூசி அடைந்த ஒரு புழு அடைந்த ஒரு நிலையில இருந்துச்சுன்னா நிச்சயமா இவங்க வீட்டுல தூமாவதி என்னும் ஒரு பிரயோகம் இருக்கு. அந்த தூமாவதி பிரயோகம் நிரந்தர கடனாளி. அதே நேரத்துல அந்த 6வது வெத்தலை அப்ப காமிச்ச பாத்தீங்களா, அதுல எதிரி ரோக சத்துருஸ்தானம். இந்த தூமாவதி பிரயோகம் என்பது கடனாளியாக இருக்கும். நிரந்தர கடனாளி என்பவனை கண்டுபிடிப்பதற்கு ஒரே வழி, 5வது வெத்தலை வரும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாருங்க. அதுக்கப்புறமும் அவன் தப்பிச்சு போறான்னா முதல்ல அவன் வாங்கிட்டு வந்தோன்னு வெத்தலை தூசியா இருந்தா இவன் கடன்காரன் தான், இவனுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இந்த வெத்தலையை போய் கழுவிட்டு வாயான்னு சொல்லு. முதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம், இந்த வெற்றிலையை கழுவி கொண்டு வந்து கொடுங்கள் ஐயா, நான் பார்க்கிறேன் தாயே என்று சொல்லுங்க. நிச்சயமா அந்த வெத்தலையை கழுவிட்டு வந்தாங்கனாலே உங்களுக்கும் கஷ்டம் கிடையாது, வந்திருக்கவரும் திருப்தியாகி நல்ல முறையில் சொல்லுவாங்க. அப்ப இதை பொறுத்தவரையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அடுத்தது இதுக்கு ஒரு லக்கணங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. இதை நீங்க பார்க்க போகும்போது இந்த லக்கணம் வந்தால், ஒரு லக்கணத்தை ஒரு சின்ன விஷயம் சொல்லி காட்டுறேன். அந்த லக்கணம் வந்தா நீங்க அதை அந்த கிழமையாக
அல்லது அந்த ஓரையாகத்தான் எடுத்துக்கணும். மேச லக்கணம் புதன்கிழமை வந்தால், புதன்கிழமை அன்னைக்கு மேச லக்கணம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய பலன் வழிபாடு சொல்றது நிச்சயமா பழிக்கும். மேச லக்கணமும் புதன்கிழமையும் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆகும். இந்த பிரசன்னம் பார்க்கறதுக்கு ஒரு லக்கணத்தை சொல்லித்தாரேன். நீங்களா ஒரு லக்கணம் எடுக்கிறத விட மேச லக்கணமும் புதன்கிழமையும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ரிஷப லக்கணமும் திங்கட்கிழமையும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். மிதுன லக்கணமும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கடக லக்கணமும் புதன்கிழமையும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சிம்ம லக்கணமும் வெள்ளிக்கிழமையும் ஒர்க் அவுட் ஆகும். கன்னி லக்கணமும் செவ்வாய்க்கிழமையும், கன்னி செவ்வாய் கடலும் பத்தும் என்று சொன்னாலும் வெற்றிலை பிரசன்னம் பார்ப்பவர்கள் கன்னி லக்கணமும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்தால் நிச்சயமாக அவன் மிகப்பெரிய தொழிலதிபராவான். உங்களுக்கு வாரி வாரி கொடுப்பான் அந்த ஜோதிடருக்கு வள்ளலாக. கன்னி லக்கணமும் அந்த செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து நீங்க அந்த வெற்றிலை பிரசன்னம் பார்க்குறோம் பாருங்க, கண்டிப்பா உங்களை விட்டு ஒரு நாள் கூட பிரிய மாட்டான். அடுத்தது துலா லக்கணம் வியாழக்கிழமை, விருச்சிக லக்கணம் சனிக்கிழமை, தனுசு லக்கணம் சனிக்கிழமை. இதெல்லாம் சனிக்கிழமையும் தனுசு லக்கணமும் சேர்ந்து வர்றாப்புல நீங்க அந்த வெத்தலை பிரசனத்தை போட்டு பார்த்தீங்களோ, இல்ல அந்த நாள்ல அந்த மாதிரி ஒரு லக்கணம் வந்துச்சுனாலோ இந்த வெத்தலை பிரசன்னம் மிக சிறப்பாக பழிக்கும். மகர லக்கணம் வியாழக்கிழமை, கும்ப லக்கணம் செவ்வாய்க்கிழமை, மீன லக்கணம் வெள்ளிக்கிழமை. சரி, ரைட். இது வர்றவனுக்கு எடுத்துக்கிட்ட நாள், நம்ம வழிபடக்கூடிய நாள். இந்த வெத்தலை பிரசன்னம் பார்ப்பதற்கு நாம வழிபடக்கூடியதும் இதே சார்ட் அவுட்ல தான் நீங்க போகணும். இதே சார்ட் அவுட் தான் நீங்க போகணும். அந்த சார்ட் அவுட் எப்படி? அப்ப புதன்கிழமைனா நம்ம மேச லக்கணத்தை எடுத்து ஒரு வழிபாடு பண்ணிக்கணும். அது யாரை பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? நம்ம ஜோசியம் பழிக்கணும்னு நம்ம உட்கார்ந்துருக்கோம். வர்றவன் சொன்னதை கேட்கணும்னு நினைச்சு அவங்க வர்றோம். அப்ப இதுல என்ன செய்யணும்? இந்த நான் சொன்ன லக்கணங்கள் அத்தனையில அந்த கிழமையில நீங்க சாமி கும்பிடணும். பகலில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இரவில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, வளர்பிறையில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, தேய்பிறையில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, நான் சொல்லுகின்ற இந்த லக்கணமும் அந்த நாளும் புதன்கிழமைனா மேச லக்கணத்தை எடுத்து கும்பிடுங்க. அதுல ராகுகாலம் வருது, யமகண்டம் வருது, அது வருது, இது வருது, இது நீங்க கழிக்க வேண்டிய வேலை இல்லை. அதுக்கு பின்னாடி நான் பரிகாரத்துக்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் அதுல சொல்லுவேன். அடுத்தது கன்னி லக்கணம் வருது, செவ்வாய்க்கிழமை வருது, அதுல ராகுகாலம் வருது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நான் கொடுத்த லக்கணத்தை எடுத்து நீங்க கண்டிப்பா அதுல ஒரு வழிபாடு, அந்த வழிபாடு என்ன வழிபாடு பண்ணணுமியா, என்ன ஊத்துறது, என்ன தீபம் போடுறது அப்படின்னு கேட்பீங்க. அப்ப அந்த வழிபாடு பண்ணக்கூடிய விஷயத்துல இன்னும் என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன செஞ்சா நமக்கு அது ஒரு நல்ல நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க ஏற்றக்கூடிய அகல் மண் அகலாவே வச்சுக்கோங்க. செவ்வாய் பூமிகாரகன், அங்காரகன், அந்த செவ்வாயினுடைய அம்சம். அப்புறம் இந்த வெத்தலை பிரசன்னம் பார்க்கும்போது நாங்க தீபம் ஏற்றலாமான்னு கேட்குறீங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஒருத்தனுக்கு பார்க்குறோம், நமக்கு கிரகம் சரியில்லைன்னு ஜோசியருக்கே தெரியும். நமக்கே கிரகம் சரியில்லை, நமக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி கண்டச்சனி நடக்கும்போது நம்ம போய் அவரை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ ஒரு சின்ன மண் அகலை வச்சு பசு நெய்யை வச்சு, கிரக தோஷம் இருக்கவங்க பசு நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு உங்க குலதெய்வம் கடாட்சம் கிடைக்கணும்னு சொன்னா ஆமணக்கு என்று சொல்லக்கூடிய விளக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மண்ணகல்ல தீபம் ஏற்றுங்க. வேப்பெண்ணெய் உற்றார் உறவினர், ஒரு தேவதையினுடைய உதவி. தேவதை என்பது தெய்வமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், யஜ்னியாளாகவும் எடுத்துக்கொள்ளலாம், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வேப்பெண்ணெயில இன்னொரு விஷயம் சொல்றேன். கணவன் மனைவி பிரிந்திருந்தாலும் சரி, நம் ஜோதிட கலையில பிரிந்திருப்பவர்களையும் தாம்பத்திய சுகம் இல்லாமல் அடையக்கூடியவர்களையும் இந்த வேப்பெண்ணெயில தீபம் போட்டு உட்கார்ந்து நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். 4வது நல்லெண்ணெயில போடுறாங்க. நவகிரக பிரீதி நல்லெண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயில மன உறுதி, உள்ள அப்படியே தைரியமா இருப்பாங்க. ஏன்னா அது கேதுவனுடைய குருவனுடைய அம்சமா இருந்தாலும் அந்த தேங்காய்க்குள்ள போடும்போது அது நீராஞ்சன விளக்கு மாதிரி அந்த தேங்காய் எண்ணெயில விளக்கு போட்டா அவ்வளவு விஷயம் கிடைக்கும்.
ஆமணக்கு எண்ணெய், நெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய். கண்டிப்பா சொல்றேன், ஜோதிடத்துல ஒரு மந்திர சக்தி வேணும். அந்த மந்திர சக்தியை எடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஆமணக்கு எண்ணெய், நெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகிய 5 எண்ணெய்களையும் ஐக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. இந்த ஐக்கூட்டு எண்ணெயை ஊத்தி ஒரு மண் அகல்ல பொருத்தி வைங்க. பெரும்பகுதி நான் என்ன சொல்றேன், கடைதான் ரொம்ப போட்டு உருட்டாம 2 தான். துட்டு வேணும்னா வேப்பெண்ணா, இழுப்பெண்ணா, நெய். இந்த 3ஐயும் கலந்து போட்டீங்கன்னா ஆபீஸ்ல துட்டு வந்துகிட்டே இருக்குங்க. இந்த பிரசன்னம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கும். நீங்க ஒரு 1000 ரூபாய் வெத்தலை பிரசன்னம் சொன்னீங்கன்னா 2000 ரூபாய் கொடுக்கும். அது எதை வச்சு போட்டுக்கணும்? வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய். இது ஐஸ்வர்யம். சரியா? ஐக்கூட்டு என்ன போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா மந்திர சக்தி கிடைக்கும். அந்த மந்திர சக்தி என்பது ஒரு ஸ்பெல், மந்திரம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சொல் கரெக்டா வந்து உங்க காதல விழும். அப்ப அந்த மந்திர சக்தி அதுக்குள்ள கிடைக்கும். அப்ப நான் சொன்ன அந்த லக்கணமும் நம்ம போடுகின்ற தீப முறைகளும் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கின்றது. அதுக்கு அடுத்தாப்புல இப்ப என்ன பார்க்க போறோம்? நம்மளுடைய கேள்வி என்ன? நம்ம எப்படி இதை நடத்திக்கிறதுயா? எப்படி நடத்தினா இதுக்குள்ள நம்ம போலாம்? அடுத்ததாக இந்த வெத்தலை பிரசன்னத்துல ஒரு சூட்சுமம் தெரியும். பகல்ல வச்சா இப்படி இருக்கட்டும், ராத்திரி வச்சா இப்படி இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த வெத்தலை பிரசனம் நீங்க பாக்குறீங்க ஆபீஸ்ல உட்காந்து. ஒருத்தர் வர்றாரு, நான் சொன்ன மாதிரி எடுத்து கொடுக்க சொல்றீங்க, எடுக்கிறீங்க, எண்ணி பாக்குறீங்க. இந்த எண்ணி பார்த்த பிறகு அவங்ககிட்ட நம்ம என்னென்ன கேள்விகள் செஞ்சு பரிகாரம் கேட்பாங்க. நம்ம அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வெத்தலை பிரசன்னத்துக்குன்னு ஒரு பரிகார செக்ஷன். இந்த வெத்தலை பிரசன்னத்துல அப்ப சொன்னேன் இல்லையா, அந்த 6வது ஒரு நாள் அப்படி எடுத்துக்கங்க. இன்னைக்கு சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமையில அவன் சனி ஓரையில வந்தான்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு காலையில 6 to 7 பெரும்பகுதி பார்க்க மாட்டாங்க, சிலர் பார்ப்பாங்க. மதியம் 1 to 2 அவன் சனி ஓரையில வர்றான், சனிக்கிழமை வாரான். 8வது வெத்தலை ஓட்டை விழுந்துருந்துச்சு, இல்ல கிழிஞ்சிருந்துச்சுன்னா, ஐயா உங்க வீட்டுல இப்ப யார் மரணம் அடைஞ்சிருக்காங்க, இல்ல மரணத்தை பத்திர கேள்வியை கேட்க போறீங்களா? இது நம்ம தெளிவா கேட்கணும். ஒரு சனி பகவான் பிறக்கும் போது இருக்கும் இடத்தில் கோச்சாரத்தை கடந்தாலும் அந்த வீட்டில் மரணம் வருகின்றது. 8வது திசையாக வந்தாலும் மரணம் வருகின்றது. அப்படி இல்லை என்றால் 8ஆம் இடத்தில் அந்த சனி பகவான் கோச்சாரத்தில் வரும்போதும் கண்டிப்பாக ஒரு மரணத்தை எதிர்பார்க்கலாம். அந்த வெத்தலை பிரசன்னத்துல மரணத்தை பத்தி கணிக்கக்கூடியது என்னதான் 7ஆம் இடம் கலத்தர மாங்கல்ய ஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். அந்த மாங்கல்யத்தை பற்றிய பிரச்சனையை அவங்க வீட்டுக்குள்ள நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். அது எப்ப எடுக்கலாம்? சனிக்கிழமை எடுக்கலாம், புதன்கிழமை எடுக்கலாம், ஸ்தம்பன கிரகம். அப்ப 8வது வெத்தலை நம்ம எப்படி கணக்கு பார்க்கணும்? ஸ்தம்பன கிரகமாக கணக்கு பார்க்க வேண்டும். அந்த ஸ்தம்பன கிரகமா பார்க்கும்போது புதன் என்பவர் ரைட்டிங்ஸ், டாக்குமெண்ட்ஸ், வித்தை எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு பெரும் நெருக்கடிக்கு ஆளாகின்றார்கள். அங்க குடும்பத்துல ஏதோ ஒரு டாக்குமெண்டோ, ஒரு டைவர்ஸ் கேஸோ ஏதோ ஒண்ணு அங்க விழுந்துருது, இல்ல நரம்பு மண்டலம் வீக், இல்ல கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்ப 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. அப்போ அவங்க பூர்வ புண்ணியத்தை வித்துட்டீங்களா? அந்த வெத்தலையில 5வது வெத்தலை இதுல பாருங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. அவங்களுக்கு பூர்வ புண்ணியம் கோயில் ஒண்ணுதான், அந்த கோயிலை விட்டுட்டு வந்திருக்காங்க. அது அவங்களுடைய தவறு தான். அது போய் இப்ப ரீகண்டினியூட்டி பண்றாங்க. பண்ண பிறகு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. அத மாதிரி அந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது நம்மளுடைய சொந்த வீடும் சொந்த நிலங்களை மட்டும் கருதாமல் நம் தாயினுடைய கருப்பையும், நம்மளுடைய மனைவியினுடைய கருப்பையும், நம் குழந்தைகளுடைய கருப்பையும் நன்றாக இருக்கின்றதா என்பதை யூட்ரஸ்ல பிரச்சனை வராம பார்த்துக்கணும். ஏன்னா அதை தான் ரிமூவ் பண்ண வேண்டியது வரும். அது ஏன்னு சொல்றேன்னா, அந்த சமைந்தது எப்படி அதான் சாமைச்சோறு. அந்த சாமைச்சோரை
அந்த துணியை அடி வயிற்றுல வச்சு கட்டினா நிறைய நோய்கள்லாம் குணமாகும்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஆசை. அப்ப அந்த 5ஆம் இடம் என்று வரும்போது கண்டிப்பாக நாம கொஞ்சம் அந்த விஷயத்தை பார்க்கணும். இப்ப நான் பிராக்டிக்கலா ஒரு 2 பேரை கொண்டாந்து உங்க முன்னாடி வச்சு அதை போட்டு காட்டணும். போட்டு காட்டினா தான் உங்களுக்கு அதுல உள்ள தன்மைகள் சரியா. ஆனா இன்னும் 9:30 மணி வரை கிளாஸ் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப முடியாது. இன்னும் நீண்ட சப்ஜெக்டுகள், நீண்ட விளக்கங்கள் இதுக்குள்ள கொடுத்து உங்களை படிக்க வைக்க வேண்டும். இப்ப ஒரு 5 நிமிட இடைவேளை. திருப்பி அப்படியே வகுப்பு தொடரும். பிறகு ஒரு கட்டாகும், திருப்பி ஒரு வகுப்பு தொடரும். 9:30 தான் இன்னைக்கு வகுப்பு முடியும். முழுமையாக உங்களுக்கு எல்லா ரெக்கார்டும் நாளைக்கு முடிந்தளவு உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. வாய்ஸ்ல கேட்டுக்கலாம். இதற்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் நீங்கள் வெற்றிலை பிரசன்னத்தை தொடரலாம், சொல்லலாம், வாக்கு சொல்லலாம். எல்லாம் தீபம், எண்ணெய் அதுக்கு போடுகின்ற மெத்தேடு கடைசியா ஒரு சக்கரமும் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஆகர்ஷண சக்கரமும் ஒண்ணு இருக்கு. வெற்றிலையில ஆகர்ஷண சக்கரமும் ஒரு சக்கரம் என்கிட்ட இருக்கு. அந்த சக்கரத்தையும் போட்டு விடுறேன். முடிந்த அளவு இறைவன் அருளால் நீங்க நல்லா படிக்கணுங்கிறத நினைச்சுவோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பொறுமையோட இருங்க. மீண்டும் வந்து
அந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி இங்கிலீஷ் மாணவர்களே, மாணவியரே, சுருக்கமா சொன்னா, நிலைமாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் காணும் மனித ஜாதி காண்பதில்லை. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்துக்குரிய திரிகளை பத்தி சொல்றேன். இந்த திரிகள்ல தான் நீங்க விளக்கேற்றிக்கணும். இது பூரா நான் சொல்லி கொடுக்கறது பூராமே நீங்க என்ன விளக்கேற்றணும், என்ன பூ போடணும், என்னென்ன எண்ணெய்களில் ஏற்றுனீங்கன்னா என்னென்ன செய்யறதுலாம் உங்களுக்கு தான். வர்றவனுக்கு நீங்க போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்காதீங்க. அடுத்துல உங்களுக்கு ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருந்தால் உங்க சொந்த ஜாதகத்தை எடுத்து நாளை பார்க்கணும். இந்தந்த கிரகங்கள் நமக்கு இப்படி உட்கார்ந்துருக்கு, சாமி இதுக்கு இந்த பரிகாரம் சொல்லி கொடுத்துருக்காருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பிரசன்னம் பேசும். இனிமே நீங்க பிரசன்னம் பார்க்கலாம். நீ படித்த ஜோதிடத்தையும் இந்த இதையும் வச்சு ஒரு மாபெரும் சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப நமக்கே சுக விருத்தி இல்லை, நம்ம தொழிலே விருத்தி இல்லைன்னா பஞ்சு திரியில போடுங்க. மேலே சொன்ன எண்ணெய்கள் பூரா உங்களுக்கு தெரியும். அதையும் அனுப்புறேன். அதுல கடலெண்ணெய், கடுகெண்ணெய், பாமாயில் 3ஐயும் தடுத்துடணும். கண்டிப்பா தீப எண்ணெய்கள்லாம் ஏத்தாதீங்க. அதெல்லாம் நம்பிக்கைக்குரிய விஷயம் இல்லை. சுத்தமானதா வாங்கி ஏத்திக்கிங்க. பஞ்சு திரி போட்டீங்கன்னா சுக விருத்தி, உங்க வாழ்க்கையே ஒரு விருத்தி ஆகும். தாமரத்தண்டு திரியில நூல் போட்டு அதை ஏத்துனீங்கன்னா உங்களுடைய ஜோதிடக்காரர்கள் சொல்லுபவர்களுக்கு முற்பிறவியில் ஏற்பட்ட பாவங்களை களைதலும் ஐஸ்வர்யங்கள் நிலைக்கும். இது வாழைத்தண்டு திரியில நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். தாமரை தண்டுல போட்டா முற்பிறவி பாவங்களை களையும், ஐஸ்வர்யங்கள் நிலைக்கும். வாழைத்தண்டுல திரி போட்டீங்கன்னா ஜோதிடருக்கே வீட்டிலே குழந்தைகள் இல்லாமல் இருந்தாலும், அவர்கள் சந்ததிக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாலும், அவர்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக வாழைத்தண்டில் திரி வேட்டி போட்டு நெய் ஊற்றியோ தீபம் ஏற்றினீர்களா சந்தான பாக்கியமும். 2வது, உங்க குலதெய்வம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும், இதெல்லாம் நல்ல வித்தைகள், யாருக்கும் சொல்லி கொடுக்காதீங்க. உங்க குலதெய்வம் உங்களுக்கு தெரியல, வாழைத்தண்டுல திரி போட்டு அதில் நான் மேலே சொன்னதுல என்ன இருக்கோ அதை கரெக்டா எடுத்து அந்த எண்ணெயை ஊற்றி நீங்க தீபம் போட்டு சாமி கும்பிடும். சாமி கும்பிட கும்பிட உங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பாக காட்டி கொடுத்து விடும். உங்களுடைய குலதெய்வ கடாட்சம் முழுமையாக உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய ஆபீஸிலும் வாசம் செய்யும். அடுத்தது, வெள்ளருக்கம்பட்ட திரியில போட்டீங்கன்னா உங்களுக்கு யாரு பேய் பிசாசு பில்லி சூனியம் மை மாந்திரியம் எது செய்தாலும் கண்டிப்பாக உங்க ஆபீஸுக்கோ உங்களையோ உங்களை கூட இருக்க உங்க குடும்பத்தாரையோ பகைக்கவே வேண்டியதில்லை. கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய அருள் கிடைச்சிடும். அப்ப கணபதி அப்படின்னு சொன்ன நேரத்துல அந்த கணத்தில் நமக்கு என்ன குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றதோ அதை அத்தனையும் தீர்த்து கொடுப்பதால் தான் அவர் கணபதி ஹோமம் என்ற ஒன்றை முதலில் வளர்க்கின்றோம். அப்ப பிசாசு பில்லி சூனியம் நீடித்த ஆயுள் உங்களுக்கு வேணும், நோய் இல்லாம இருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா வெள்ளருக்கம்பட்ட திரியில தான் நீங்க திரி போகணும். இது உங்களுக்கு போட வேண்டிய திரிகளுடைய ஒரு விஷயம். அந்த திரியில் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்க ஆபீஸ்ல அதுல உண்டான அந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியும். அப்ப நம்ம ஏன் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் நம்ம ஆபீஸ்க்குள்ள நம்ம செஞ்சுக்கிட்டே தான் தொழில் பார்க்கணும். அப்ப செய்யும்போது மனுஷனுக்கு என்னென்ன இருக்கும், நம்ம பிறக்கும் போது எப்படி பிறந்திருக்கோம், அது எப்படி நம்ம பரிகாரம் செஞ்சுக்குவோம். ஜோசியர் நமக்கு முதல்ல பரிகாரம் தெரிஞ்சுக்கணும். அந்த பரிகாரம் என்பது ஒரு சிறந்த விஷயம். அதுல ஒவ்வொருத்தருக்கும் கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்க பரிகாரம் செஞ்சுக்கிடணும். அந்த பரிகாரம் செய்யக்கூடிய நாட்கள், அதை நம்ம எப்படி நடத்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியணும். அப்ப பிறப்பு அறியும் ஜோதிடக்கலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வெத்தலை பிரசன்னத்துல பிறப்பு அறியும் ஜோதிட கலை, இந்த சப்ஜெக்ட் பிறப்பியல் வல்லார் அப்படின்னு ஒருத்தர் வர்றார். இவரு பிறந்த நேரத்தை வைத்து கணிப்பவர். இவர் தான் பிறப்பியல் வல்லார் தான் நம்ம ஜோதிடர். இந்த பிறப்பியல் வல்லார்
பிறந்த நேரத்தை வைத்து ஜோதிடத்தை கணிப்பவர். ஜாதகம் கணித்து ராசி பலன் கூறக்கூடியவர்கள். இவர் கணிச்சிகர் என்ற பெயரோடு வேதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கணிச்சியர், நான் சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா? அதை கணிச்சியர்ங்கிறது தான் நிறைய மாத்திக்கிட்டாங்க. யாரை பத்தி நம்ம அது சொல்லக்கூடாது. அடுத்தது அங்கவியல் வல்லார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பிறப்பியல் வல்லார் தான் ஜோதிடத்தை பத்தி கணிக்கிறவர். அங்கவியல் வல்லார் அப்படிங்கிறவர் குழந்தையின் அங்க அமைப்பை வைத்து கணிப்பவர். அங்கவியலாளர்கள் எனப்படுவார்கள். அவர்கள் அங்க சாஸ்திரம் சொல்றோம், நம்ம மச்ச சாஸ்திரம் அங்க சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கவியல் வல்லார்கள் தான் அங்க சாஸ்திரத்தை பத்தி படிப்பாங்க. அதுல ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. குட்டையன், குறுங்கழுத்தோன், ஊனமுற்றோன், மாறுகன், இப்படி 7 விதமான விஷயங்களை சொல்லி இந்த 7 பேரையும் நம்பக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஜோதிடம் பேசுறதுல குட்டையன், குறுங்கழுத்தோன், மாறுகண்ணன், நொண்டி, இப்படி ஒரு 7 சொல்லுவார். இந்த 7ல இந்த 7 பேரையும் நீங்க கண்டிப்பா உங்க ஜோசியத்துல நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தவிர்த்து பார்த்தீர்களானா நிச்சயமாக உங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த அங்கவியல் வல்லாருங்கிறவங்களை பத்தி இவ்வளவு தெளிவா சொல்றாரு. அவர் அங்க சாஸ்திரத்தை பத்தி சொல்றாரு. அப்ப அதே மாதிரி பெயரியல் வல்லார் அப்படின்னு போட்டிருக்காரு. இவர்கள் குழந்தையின் பெயர்களை வைத்து கணிப்பார்கள். இவர் பெயர் ராசி கணிச்சிகள் என்று வேதத்தில் குறிப்பிடுகிறார். அந்த காலத்துல பெயர் ராசிக்கு கண்டிப்பா அவன் பார்த்திருக்கான். அடுத்தது மனையியல் வல்லார். குழந்தைகள் பிறந்த மனையின் அமைப்பை வைத்தும் அந்த மனை எந்த வாசல் எந்த திசையில் இருக்கிறது என்பதையும் ஆதாரமாக கொண்டு கணிப்பு செய்கின்றவர்கள் மனை கணிச்சியர்கள் என்பார்கள் என வேதத்தில் குறிப்பிடுகிறார். அப்ப மனையடி சாஸ்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி மனையடி சாஸ்திரத்துல இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும், இந்த மாதிரி வாசல் இருந்தா இருக்குன்னு சொல்றதெல்லாம் வாசல் உள்ளதெல்லாம் மனையடி வல்லார் தான். அடுத்து வரியியல் வல்லார்னு சொல்றாரு. அது கைரேகை சாஸ்திரம். அதுல எப்படி சொல்றாரு? குழந்தையின் உள்ளங்கை வரிகளை வைத்து கணித்து கூறுபவர்கள். இவர்கள் வரியியல் வல்லார் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம கைரேகைன்னு சொல்றோம். அவங்களுக்கு உண்மையான பெயர் வரியியல் வல்லார். மனையடி சாஸ்திரம் பார்க்கறது மனையியல் வல்லார். பேரியல் வல்லார், பேரை வச்சு சொல்றவர் பேரியல் வல்லார். அங்கத்தை வச்சு சொல்றவர் அங்கவியல் வல்லார். இயற்பியல் வல்லாருங்கிறவர் தான், பிறப்பியல் வல்லாருங்கிறவர் தான் நம்ம ஜோதிடம். நம்ம ராசி நட்சத்திரம் பிறந்த நேரத்தை வச்சு கணிச்சு சொல்றவர். இந்த இந்த ஒரு ஒரு விஷயம், இது எல்லாம் இந்த வல்லார்கள் அத்தனை பேருக்கும் எப்ப போனாயா காரியம் நடக்குது அப்படின்னு கேட்போம். அப்ப பிரதோஷ வேளையில் இறைவனை வழிபாடு செய்கின்றவர்கள், அந்த சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் நிச்சயமாக இந்த 5 சாஸ்திரத்திலையும் தெளிவா வருவார்கள் என்பது வேதத்தினுடைய அடிப்படையான சக்தி. அப்ப அந்த 5 வல்லார்களும் யாரை கும்பிடணும்? பிரதோஷ வேலையில போய் அங்க தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். இப்ப அந்த ஆகர்ஷண விஷயம், ஒருத்தவங்க நம்மளை நோக்கி ஆபீஸ்க்கு வர்றதை விட்டுட்டு நம்ம அவங்க வீடு தேடி போய் ஜோசியம் பார்த்தோம்னா அதுல நமக்கு ஒரு மரியாதை கம்மி. அப்ப நம்ம என்ன செய்யறதுயா, இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த காலத்திலே நமக்கு ஒரு ஆகர்ஷண மூல மந்திரம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு எந்திரமும் கொடுத்துருக்காங்க. ஓம் ரீயும் ஐயும் சவ்வும் சிரியும் கிளியும் ஆகர்ஷண சுவாகா, இதான் அதில் உள்ள மந்திரம். அந்த எந்திரத்தை இந்த இருக்கு, இத அப்படியே தெளிவா உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நீங்க சக்கரமா வரைஞ்சி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லையே இதையே நீங்க பிரிண்ட் அவுட்டா எடுத்து அது கீழே என்ன பூஜைகள் செய்யப்பட சொல்லியிருக்கோ அந்த பூஜைகளை நீங்க கண்டிப்பா செஞ்சீங்கன்னா இந்த வெத்தலை பிரசன்னம் உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கும். இது பேரு ஆகர்ஷண இயந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, உங்க ஜாதக கட்டத்துல என்னென்ன கிரகம் எப்படி இருந்தால் நிச்சயமாக
நீங்கள் பரிகாரம் செய்து கொண்டு வெற்றிலை பிரசன்னம் செய்ய வேண்டும். அது நீங்களே செஞ்சுக்கலாம். யாருடைய தயவும் உங்களுக்கு தேவையில்லை. அதை இப்ப நான் தெளிவா படிக்கிறேன். நீங்க உங்க ஜாதகத்துல இருக்கா, நாளைக்கு நான் இதை அனுப்புன பிறகு நீங்க படிச்சுக்கலாம். இதுல இந்த ஞாயிற்றுக்கிழமையும் விட்டுருவாங்க. நீங்க பிறந்த நாளை முதல்ல எடுத்துக்கோங்க. திங்கட்கிழமை ஒரு ஜோதிடர் பிறந்திருக்காரு. நீங்க என்ன லக்கணம், என்ன ராசி, என்னமே வேண்டாம். அம்பாள் துர்க்கைக்கு இளநீர் அபிஷேகம் செய்ய வேண்டும். கிழக்கு நோக்கி சிவ வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய மந்திரம், செம்பருத்தி மாலை, செம்பருத்தி மலர். இதுல நீங்க கண்டிப்பா ஒரு வேலை செஞ்சீங்கன்னா, திங்கட்கிழமை பிறந்த ஜோதிடர்கள் வெற்றிலை பிரசன்னமோ சோழி பிரசன்னமோ பார்க்கும்போது இந்த திங்கட்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா இப்ப நான் சொன்னதை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க, அதுக்கு 4 நட்சத்திரம் அப்படிங்கிறதுல 4 மட்டும் எடுக்குது. அப்ப 6 எலுமிச்சம்பழத்தை மூடியில குங்குமம் போட்டுட்டு காலையில விளக்கேத்தி சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் படிக்கணும். செவ்வாய்க்கிழமை பிறந்த எந்த ஜோதிடரா இருந்தாலும் வெற்றிலை பிரசன்னம் பார்க்க வேண்டும் என்றாலும் சோழி பிரசன்னம் பார்க்க வேண்டும் என்றாலும் இதை கடைபிடிச்சு. புதன்கிழமை பிறந்தவர்கள் விஷ்ணு வழிபாடு அல்லது சத்யநாராயண பூஜை. இதுல வளர்பிறையில பிறந்திருந்தாலும் சரி, தேய்பிறையில பிறந்திருந்தாலும் சரி, அதுக்காக 2ஐயும் சேர்த்து கவுண்டிங்கா கொடுத்துருக்காரு. வியாழக்கிழமை பிறந்த ஒரு ஜோதிடர் ஆஞ்சநேயர் மந்திரத்தை ஜெபிக்கணும். இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயம் படிக்கணும். மஞ்சள் துணி கட்டிக்கிட்டு தான் படிக்கணும். வியாழக்கிழமை இன்னைக்கு எந்த ஒரு மனிதனும் கண்டிப்பாக பிறந்தீர்களானால் மஞ்சள் துண்டு கட்டிக்கிட்டு தான் படிக்கணும். ஆஞ்சநேயர் மந்திரம் படிங்க, இல்ல ஆதித்ய ஹிருதயம் படிங்க. வெள்ளிக்கிழமை தாமரை இலையால் லட்சுமி பூஜை. தாமரை இலையில வச்சுதான் லட்சுமி பூஜை பண்ணணும். முருகன் எலுமிச்சம்பழ மாலை முருகனுக்கு போடலாம். ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணலாம். சஷ்டி கவசம் சொல்லலாம். வெள்ளிக்கிழமைக்கு 4 செக்ஷன் கொடுத்துருக்காரு. சனிக்கிழமை விநாயகருக்கு எண்ணெய் காப்பு நீங்க உங்க கையால சாத்தி, உங்க ரேகையில எந்த ரேகை வேணாலும் முதல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. விநாயகருக்கு எண்ணெய் காப்பு நீங்கள் சாற்றி கொண்டே வரும் பொழுது உங்களிடம் இருக்கின்ற தவறான ரேகைகள் அத்தனையும் அழிந்து வரும். அந்த கனவை அழிச்சிடறார். இது நாங்க உண்மையா பார்த்து ரசிச்சு உணர்ந்து எழுதி வச்சது. அப்ப விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சனிக்கிழமை போட்டு, சனிக்கிழமை பிறந்த ஒரு ஜோதிடர் அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா ரொம்ப நல்லது. யானைக்கு கரும்பு வாங்கி கொடுக்கலாம். இதை விட ஒரு கொடூரம் ஒரு விஷயம் சொல்லித்தர, ஆனா செய்யாதீங்க. தேவையெல்லாம் செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடாது. சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்த ஒரு ஜோதிடர், அவருக்கு வறுமை வந்து விட்டது, அவருக்கு தொழில் பலிக்கவில்லை, தனக்கு எதிரோ ஏதோ ஒரு வேலை நடக்குதுன்னு நினைக்கிறார். விநாயகருக்கு பின்னால் வைத்து, விநாயகருக்கு பின்பக்கம் கொண்டு போய் நல்லெண்ணெய், நெய், இழுப்பெண்ணெய் கலந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமா சொல்றேன், மாபெரும் ஒரு வெற்றியை அடைவீர்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வேண்டாம். சூரியனுடைய நாள், அதுல வேண்டாம். சரி, ரைட். இப்போ உங்க ஜாதகங்கள்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கும்போது நீங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கிறோம், எங்களால் முடிந்தளவு எங்க ஐயா கொடுத்ததை அப்படியே உங்களுக்கு நான் செஷன் பண்றேன். இந்த பேப்பரே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஜென்மத்தில் குரு இருக்க ஒருவர் பிறந்தால் பரிகாரம்: சிவ வழிபாடு, தியானம், தினமும் சிவனை 3 முறை வலம் வருதல், தட்சணாமூர்த்திக்கு 5 விளக்கு, அகல் விளக்கு ஏற்றி பூஜை செய்வது, ருத்ர மந்திரத்தை கிழக்கு நோக்கி அமர்ந்து சொல்வது, 8 வித வேத விற்பனர்களுக்கு வேஷ்டி பணம் தானம் கொடுப்பது. இது ஜென்மத்துல குரு இருக்கக்கூடிய எந்த ஜோதிடரா இருந்தாலும் கண்டிப்பாக இதை செய்யணும். எனக்கு ஜென்மத்துல குரு, புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் நான் செஞ்ச பிறகுதான் எனக்கு கொஞ்சமாவது ஜோசியத்துல ஒரு நல்ல வாக்கு, வரம் எல்லாம் கிடைச்சு. அப்ப ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் இருந்தால் நிச்சயமா நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. 6ல செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எலுமிச்சம்பழம் மூடியில குங்குமம் போட்டு காலை நேரத்தில் 6 விளக்கேற்றி சுப்பிரமணியனை தான் கூப்பிடணும். சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் படிக்கணும். அப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அடுத்தது சந்திரன் 6ல எந்த இடத்துல வந்தாலும் சரி,
திங்கட்கிழமை தோறும் அம்பாளுக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணிட்டே வாங்க. இந்த பிரசன்னங்கள் உங்க நாவல தன்னால் தோன்றி படிக்க ஆரம்பிக்கும். 6ல ராகு இருந்தால் தாமரை இலையால் லட்சுமி பூஜை செய்யணும். தாமரை மலரால் செய்யக்கூடாது. தாமரை இலை அதை கொண்டு போய் சின்ன சின்னதா போட்டு கண்டிப்பா நீங்க பூஜை பண்ண லட்சுமி பூஜை செய்ய உங்களுக்கு உத்தமம். சங்கரங்கோயில் அல்லது நாக சர்ப்பம் உள்ள புற்றுக்கள்ல இருந்து மண் எடுத்து வச்சு எப்பயும் உங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துட்டு வந்து கொண்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயம், இப்ப சுக்கிரன் 10ல் இருந்தார். 10ல சுக்கிரன் தான் நிறைய பேருக்கு நிறைய குழப்பத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஜாதகத்துல 10ல சுக்கிரன் இருந்து அது நீசமான கிரகங்கள் சேரும் போதுதான் நிறைய தப்பான விஷயத்துக்கு போய் கெட்ட போயிடுவாங்க. அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு வியாழக்கிழமை தோறும் நான் சொன்ன மாதிரி ஆஞ்சநேயர் ஆதித்ய கிருதியம், ஆனா மஞ்சள் துண்டு மட்டும் இதுல நீங்க செய்யணும். அந்த 11ல் புதன் இருந்தார். 12 கன்னி பெண்களுக்கு மங்கள சின்னங்கள் கொடுக்கணும். அது குங்குமம், மஞ்சள், இதெல்லாம் வந்து மங்கள சின்னங்கள். 11ல புதன் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு வாக்கு சித்திக்கும். அது போக 12 கன்னி பெண்களுக்கு மங்கள சின்னங்கள் கொடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். 11ல் சூரியன் இருந்தாலும் சரி, அல்ல ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தாலும் சரி, செம்பருத்தி மலரோடு நீங்க பூஜை செய்வது, ஞாயிறு திங்கள் 2 தினங்களும் சூரிய மந்திரம் சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தீங்கன்னாலும் சரி, அந்த சூரியனுடைய 11ல் இருந்தாலும் சரி, நீங்க செம்பருத்தி மலரோடு ஞாயிற்றுக்கிழமை சூரிய மந்திரம் ஜெபிச்சு அத கண்டிப்பாக சூரியனுடைய பாதத்துல வந்து சேருங்க. முடிந்த அளவு கோதுமை பொருள்களை வயதானவர்களுக்கு தானம் கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. நீங்க செய்ய உங்களுக்கு இந்த பிரசன்ன வாக்குகள் ரொம்ப பலிக்கும். அடுத்தது 12ல சனி இருந்ததுன்னா முருகன் ஆஞ்சநேயர் 12 முறை வலம் வந்து தரிசனம் செய்யுங்க. முருகனுக்கு முடிஞ்சா எலுமிச்சம்பழம் மாலை போடுங்க. திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு பண்ணுங்க. சஷ்டி கவசம் படிங்க. இதெல்லாம் செய்யும் போது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு பொழுதாவது 12ல் சனி இருப்பவன் கண்டிப்பாக ஒரு கருப்பு வேஷ்டி தானம் கொடுக்கும். அந்த கருப்பு வேஷ்டி தானம் கொடுப்பவரை நீங்க 21 நாள் பார்க்கக்கூடாது. பிராமணர் கொடுங்க, யாருக்கு வேணாலும் கொடுங்க. ஆனால் அவரை நீங்கள் 21 தினங்கள் கண்டிப்பாக பார்க்க கூடாது. பார்த்தீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு கேடு, இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திற்கு கேடு அல்லது வாங்கியவருக்கு கேடு. இதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணும்போது இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யும். இதுல என்ன, நிதி மிகுந்தவர் பொற்குவளை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர், ஆண்மையா உழைப்பினை நல்கீர், எதுவும் நல்கி இங்குவன யாவனும் இப்பெருந்தொழில் நாட்டுவோம் பாரீர். மகாகவி பாரதியார் சொன்னார். இருக்கவன் முடியா, இல்லாதவன் இதை செய்யா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோசியத்துல வாழணும். அப்ப அந்த வாழும் போது உங்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் தெரியும். சரி, இதுல நம்ம கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்களாங்கிறத பத்தி ரொம்ப பேசணும். இந்த 7ஆம் இடம், 8ஆம் இடம், புதன் ஸ்தம்பன கிரகம், இதெல்லாம் பத்தி பேசணும். அப்ப ஒரு மனுஷன் வர்றான், வெத்தலை பிரசனம் பார்க்குறோம். ஐயா, இந்த மாதிரி எங்க வீட்டுல குடும்ப பிரச்சனையா, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம்யா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நாம சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன சொல்லி கொடுக்கணும்? ரொம்ப வலிய பரிகாரம் நம்ம போகக்கூடாது. இன்னைக்கு சீனி, அன்று நாட்டு சர்க்கரை, நல்ல நாட்டு சர்க்கரை எடுத்து கருப்பு எள்ள லேசா கழுவி உணர வச்சுக்கணும். அந்த எள்ளை கொஞ்சம் அள்ளி போட்டு அந்த நாட்டு சர்க்கரையை கலந்து அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி
அந்த ரோட்டோரத்துல தூவிக்கிட்டே வர சொல்லுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இருவரும் சேர்ந்துருவாங்க. சூரியனுடைய ஆதிபத்தியம் நாட்டு சர்க்கரை, சனியினுடைய ஆதிபத்தியம் கருப்பு எள்ளு. இந்த ரெண்டையும் கலந்து எவர் ஒருவர் ரோடு செல்கின்ற பாதையிலே தூவி விடுகின்றார்களோ சிறிது காலம் கழித்து அவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாகி விடுகின்றார். அப்ப ஒற்றுமையாகும் போது நமக்கு என்ன தெரியுது? இவங்களால ஒரு நல்ல விஷயம் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம வழிபாடு பண்றதை பார்த்தோம், யார் யார் என்னென்ன செஞ்சாங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஒரு எந்திரமும் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய விஷயங்கள்ல இப்போ பிராக்டிக்கலா நீங்க என்ன தீபம் போடணும்னு எழுதியிருக்கேன். அதுல என்னென்ன லோகங்களை பத்தி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இப்ப ஒரு யாத்திரை அப்படி வச்சுக்கோங்க. நம்ம பல ஊர்களில் போய் பல இடத்துல ஜோசியம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு சில பேர் உட்கார்ந்த இடத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு நாள் வெளிநாட்டுல போய் ஜோசியம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. ஒருத்தர் வேற வேற ஊர்களுக்கு போய் ஜோசியம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. அப்ப எங்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்றதுக்கு யோகம் இல்லையா அப்படின்னு நான் எங்க ஆசான்ட கேட்கும்போது, விநாயக யாத்திரைன்னு ஒண்ணு இருக்குடா அப்படின்னு சொன்னார். அப்ப விநாயகர் யாத்திரைனா எப்படியா? விநாயகரை போய் கும்பிட்டா யாத்திரை கிடைச்சுமா? நான் போயிட்டு வந்துடுவான்னு சொன்னது 99ல. அப்ப அவர் சொன்னார், நீயாக ஓய்வெடுக்கும் வரை அந்த யாத்திரை தொடரும்னு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தார். அது ஒவ்வொரு கிருஷ்ணபட்ச சதுர்த்தியும் அதுலதான் அந்த யாத்திரையை பற்றி சொல்றார். அந்த சதுர்த்தி திதி செவ்வாய்க்கிழமை வந்தால் எடு. எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை, செவ்வாய்க்கிழமை வந்தால்தான் விசேஷம். கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அதுலயும் செவ்வாய்க்கிழமை வந்தால் மிகவும் விசேஷம் சொல்லி கொடுத்தாரு. அப்ப எனக்கு பாஸ்போர்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நானு இந்த வெத்தலை சொன்னா எனக்கு பார்க்குறார். பார்த்துட்டு சொல்றார், இதை செய்டா, இப்படி இப்படி வந்துருவடான்னு ஐயா சொல்றாங்க. நானும் நம்பிக்கை தளராது, எப்படா செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபட்ச திதி வரும், அப்படி சதுர்த்தி வரும், அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அதுல அவர் எனக்கு எழுதி கொடுத்த கணபதிகள், அந்த கணபதியினுடைய மந்திரங்கள் மொத்தம் 56 கணபதி எழுதி கொடுத்தார். முடிந்தால் என்றாவது வாழ்க்கையில 56 கணபதி ஹோமம் பண்ணனாரு. இன்னைக்கு வரையும் என்னால பண்ண முடியலையா? பொய் சொல்லக்கூடாது. நான் சம்பாதிச்சேன், வெளிநாட்டுக்கு போனேன், எல்லாத்தையும் தர்மங்கள் செஞ்சேன், 70 நாட்டுக்கு போனேன். அதுக்கு அவர் கொடுத்த மந்திரம், அந்த செவ்வாய்க்கிழமையும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்னைக்கு நான் பண்ண அந்த விநாயகருடைய மந்திரம், அர்க்க விநாயகர், துர்க்க விநாயகர், பீமசண்ட விநாயகர், தேகதலி விநாயகர், உத்தண்ட விநாயகர், பாசபாணி விநாயகர், கர்ம விநாயகர், சித்தி விநாயகர். அந்த கேஎம்பி ராஜேஷ் கண்ணா கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த லம்போதர விநாயகர், கூடதந்த விநாயகர், இப்படி சொல்லி 56 கணபதிகளை வணங்க சொன்னார். நானு அந்த கிருஷ்ணபட்ச சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமை வரும் என்று அந்த சந்திரன் உதயமாகி அந்த சந்திரன் மேலே நோக்கி ஏற ஏற அரச மரமும் வேப்பமும் கலந்திருந்த ஒரு விநாயகர் கோயிலை தேர்ந்தெடுத்து அங்கே உட்கார்ந்து இந்த மந்திரத்தை என்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்வேன். அவர் சொல்வார், உன் கண்ணுக்கு நேருக்கு நேராக சந்திரன் தெரியும் வரை நீ அதை வணங்கக்கூடாது. அது மேல் நோக்கி சென்று நீ கையை தூக்கி வணங்கும் அளவுக்கு செல்லும்னாரு. அப்போ ஒரு 6:30 மணிக்கு 6:15 மணிக்கு ஆரம்பிச்சா 9 மணி 9:15 மணிக்கு பாருங்க, அந்த சந்திரன் நம்ம தலைக்கு மேல இருக்கும். நம்ம கையை தூக்கி கும்பிடணும். அந்த விநாயகரை வந்து கும்பிடுவேன். ஒரு சூடமத்தியோ என்னால் முடிஞ்ச ஒரு அவுள் பொடியோ வச்சு கும்பிட்டுட்டு அதான் அங்கே இருக்கவங்களுக்கு ஏதாவது கொடுப்பேன். சில நேரம் ஒரு ஆள் இருக்க மாட்டான். நம்ம 9 மணி வரையும் உட்காந்தா யார் இருப்பா? கோயில்ல அது அவுட்ரான் இடங்கள்ல இருக்க மாட்டாங்க. அப்படி கும்பிட்டு ஒரு 3 முறை 5 முறை தாயா அந்த வழிபாடு செஞ்சேன்.
அந்த வழிபாடு செஞ்ச பிறகு என்னுடைய பிரசன்னக்களை அழகா பறிச்சது. நானும் வெளிநாடுகளுக்கு சென்றேன், எவ்வளவோ சம்பாதித்தேன், தர்மங்கள் செய்தேன். இதை நீங்க வெளிநாட்டுக்கு போய் வாழணும், வசிக்கணும், அங்க ஜோசியம் பார்க்க நினைச்சாலும் சரி, அப்படி இல்லை உள்நாட்டிலே பல ஊர்களுக்கு போய் பார்க்க நினைச்சாலும் சரி, அல்ல நீங்க ஒரு யூடியூப்லயோ சேனல்கள்லயோ வரணும்னு நினைச்சாலும் சரி, அந்த நான் சொல்லுகின்ற செவ்வாய்க்கிழமையும் கிருஷ்ணபட்ச தேய்பிரை அந்த இதுல செவ்வாய்க்கிழமை வருகின்ற சதுர்த்தியை கும்பிட்டு பாருங்க. இந்த விநாயகருடைய அந்த வழிபாடு அப்படியே உங்களுக்கு அப்படியே என்னுடைய காப்பீஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்படி அனுப்பும்போது நிச்சயமா சொல்றேன், நீங்களும் ஒரு பிரபலமான ஒரு வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் ஆகலாம். இப்ப இந்த வெற்றிலை பிரசன்னத்துல ஒரு மனிதனுக்கு வெற்றிலை பிரசன்னம் பார்க்கிறோம். இது முன்னோக்கி பின்னோக்கி செல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சரி. இதுல ஒரு தூமாவதி பிரயோகம்னு ஒரு பிரயோகம் இருக்கு. அப்ப நான் முதல்ல சொன்னேன் உங்கள்கிட்ட, அந்த ஒரு சின்ன விஷயம்தான். அந்த தூமாவதி பிரயோகம் என்பது அதுல மேல தூசி படிஞ்சிருக்குது அல்லது அது கிழிஞ்சு போயிருக்குது. இந்த மாதிரி வரும்போது தூமாவதி என்பவள் எது? கடன், ருண ரோக சத்துருஸ்தானம், அழுக்கடைந்த துணிகள், கிழிந்த சட்டை, பாழடைந்த வீடு, அருகில் பாங்கிணறு, தண்ணி இல்லாத கிணறு, அதே மாதிரி காடி, அழுக்கு, இதெல்லாம் தூமாவதியினுடைய ஒரு அடையாளம். தூமாவதி வந்து விட்டதென்றால் உங்க கல்லால 10 பைசா வராது. அப்ப நம்ம அந்த தூமாவதியை எப்படித்தான் சரிக்கிட்டது? இதனால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருது. அந்த வெத்தலை பிரச்சனை பார்த்ததுல ஒரு விஷயத்தை ஐயா சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லும் போது, என்று தூமாவதி என்று ஒன்று வந்து விட்டதோ, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் புதன் பகவான். அந்த புதன் பகவானாக நீங்கள் வழிபடுவதை விட இந்த நாகவல்லி என்று பெயர் எடுத்த அந்த ஆதிசேஷன் கிருஷ்ண பரமாத்மாவின் மேல் படுத்திருப்பார். ஆதிசேஷன் மேலதான் கிருஷ்ண பரமாத்மா படுத்திருப்பார். அவருக்கு படி அளக்கின்ற நாடியே தலையணையாக இருக்கும். வேணாலும் ஸ்ரீரங்கத்தில் போய் பார்த்துக்குங்க, அவர் படியை தலைக்கு வச்சுதான் உறங்குவார். அந்த மாதிரி பெருமாள் கோயில்ல போய் ஞாயிற்றுக்கிழமை 1 கிலோ பாசிப்பயிறு, அது 6 மணி முதல் 12 மணிக்குள்ள கண்டிப்பா நீங்க ஸ்ரீரங்கத்துல போய் ஒரு மாலையை போட்டோ 1 கிலோ பாசிப்பயிரை நீங்க தானம் கொடுத்துட்டு வாங்க. பயருங்கிறது முழுசா உள்ளது 1 கிலோ ஒரு பிராமணருக்கோ அங்கு இருப்பவர்களுக்கோ ஒரு தானம் கொடுத்து விட்டு வணங்குவார்கள். இதை 10-11 முறை செய்யும் போது கண்டிப்பா சொல்றேன், தூமாவதி என்னும் பிரயோகம் உங்க முன்னால செய்யப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய ஜென்ம சாபமா இந்த ஜோதிட கலையை படிச்சேன் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ற எல்லாருக்கும் இது ஒரு சிறந்த அருள்வாக்கு. அப்ப அந்த வாக்கை நினைக்கும் போது நம்ம நிறைய ஜெயிக்கலாம். இந்த ஆகர்ஷணத்துல எத்தனை ஆகர்ஷணம் இருக்கு? ராஜ ஆகர்ஷணம் இருக்கு, பூத ஆகர்ஷணம் இருக்கு, புருஷ ஆகர்ஷணம் இருக்கு, ஸ்திரீ ஆகர்ஷணம் இருக்கு, மிருக ஆகர்ஷணம் இருக்கு, தெய்வ ஆகர்ஷணம் இருக்கு, லோக ஆகர்ஷணம் இருக்கு, சர்வ ஆகர்ஷணம் இருக்கு. அப்ப இத்தனையும் ஒரு சேர ஒரு மனிதன் இந்த பூலோகத்தில் அவதரித்தாரா? இத்தனையோ ஆகர்ஷணங்களும் நிறைந்த ஒரே ஒரு எம்பெருமான் ராஜராஜ சோழன். அவர்தான் இத்தனை ஆகர்ஷணங்களும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய கொடுப்பு. இந்த ஆகர்ஷண ஹோரைங்கிறது சுக்கிர ஹோரையை எடுத்துக்கலாம். ஆகர்ஷண நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா பரணி பூரம் எடுத்துக்கலாம், பூராளத்தை விட்டுருங்க. ஆகர்ஷண கிழமைன்னு எடுத்துட்டா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம். ஆகர்ஷண உலோகம்னு எடுத்துக்கிட்டா வெள்ளி. ஆகர்ஷண மணி என்பது ஸ்படிகம், ருத்ராட்சம், வைரம். இந்த 3 ஆகர்ஷண மணி. இப்ப நீங்க ஒரு பணம் வேணும்னு சொல்றீங்க, இல்ல ஒருத்தர் ஒரு கிளையண்ட் உங்கள்கிட்ட சொல்றாரு, ஐயா எனக்கு நடந்தா இதை செய்யறேன்னு சொன்னா, ஓம் ரீங் ஆகர்ஷிய அவர் பெயரை சொல்லி பணம் பாவா சுவாகான்னு சொன்னீங்கன்னால கண்டிப்பா அவருக்கு பணம் உங்களை பார்ப்பாரு. அதுல
ஓம் ரீங் ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய அவருடைய பேரை குறிப்பிட்டு வாவா சுவாகானா கண்டிப்பா அவங்களுக்கு பணம் வந்துடும். தவறான எந்த நிலைக்கு நீங்க போனீங்கனாலும் அது ஒத்து வராது. ஆகர்ஷணம், வசியம். வசியம் என்பது சிவனுடைய ஒரு அம்சம். சிவ சிவ என்று தொடர்ந்து சொன்னால் வசி வசி என்று ஆகிவிடும். சிவ சிவ என்கிற திருமந்திரத்தில் எழுதியிருப்பாரு. கடைசியா பாருங்க, சிவ சிவ என்கிற சிவகதி அடைந்தோமே எழுதியிருப்பாரு. அப்ப சிவன் என்பது ஒரு வசிய தத்துவம் தான். நம்மளா உருவாக்கிக்கிறதும் ஒரு வசியம்தான். அப்ப ஒவ்வொரு வசியத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப உங்களுக்கு இது கூட நான் தெளிவா சொல்றேன். ராஜ ஆகர்ஷணம்ங்கிறது நீர்மூழ்கி, பூத ஆகர்ஷணம்ங்கிறது பாதிரி வேறு, புருஷ ஆகர்ஷணம் அப்படின்னா ஆண்கள் ஆகர்ஷணம் ஆகும்போது விஷ்ணு கிரந்தி, ஸ்திரீ ஆகர்ஷணம்ங்கிறது புன்னை, மிருக ஆகர்ஷணம் குப்பமேனி. அதுக்குதான் இந்த பூனையை பார்த்தீங்கன்னா போய் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இந்த குப்பமேனி இலைய பார்த்தோன்னே நக்கும், அது மேல போய் கடந்து உருளும். பாம்பு கீரி பிள்ளையும் சண்டை போட்டுட்டு நேர கீரிக்குள்ள போய் பாம்பு கூட சண்டை போட்டு கொத்துவாங்க, நேரம் போய் அங்க வெள்ள அருகில தான் உருளும். வெள்ள அருகில உருண்டாச்சுன்னா ராகு அப்படியே அதனுடைய விஷத்தை பூரா எடுத்துரும் அந்த. அப்ப ஒவ்வொரு மிருகத்துக்கும் அதனுடைய எதிரிடையான பொருள்கள் தெரியும். அப்ப இந்த குப்பை மேனி என்பது மிருக ஆகர்ஷம். தெய்வ ஆகர்ஷணம்ங்கிறது சிவனார் வேம்பு. சிவனார் வேம்பு என்னும் பொருள் தெய்வ ஆகர்ஷம். லோக ஆகர்ஷணம் ஒண்ணு இருக்கு. உலகமே ஆகர்ஷணம் ஆகக்கூடியது. தொட்டால் சுருங்கின்னு சொல்லுவாங்க, தொட்டா சுருங்கிக்கணும். அந்த செடி தான் லோக ஆகர்ஷணம். சர்வ ஆகர்ஷணம்ங்கிறது வெள்ள இருக்கும் வேர். அதனாலதான் கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு அந்த வேர் எடுத்து கையில காப்பு கட்டுவாங்க. சில பொருள்களை சேர்த்து அதை உங்களுக்கு அந்த ரட்சியை வச்சுட்டு போனா அந்த கோயில் கும்பாபிஷேகங்கள், கல்யாண காலங்கள், பணம் இல்லாதவர்கள், கடன்பட்டவர்கள் இதெல்லாம் அதுல கட்டுவோம். கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அப்போ உலகத்துல இந்த வெத்தலை பிரசன்னத்தை வச்சு நாம எத்தனை விஷயம் செய்யலாம்ங்கிறது இதெல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டே இந்த வெத்தலை பிரசன்னத்தை பார்க்க 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 தெய்வம் உங்களோடு பேசும். மனிதனும் தெய்வம் ஆகலாம். இதுக்கு முக்கியமா கும்பிட வேண்டிய கடவுள் முருகன், வள்ளி. அந்த வள்ளி என்னும் தெய்வத்தை நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? அந்த வள்ளி என்னும் தெய்வத்திற்கு நாம் பூஜை செய்வது எப்படி? அந்த வள்ளி என்னும் ஒரு தெய்வம் நமக்கு எப்படி உதவி செய்யும்? அந்த வள்ளியே நமக்கு தாய். அந்த வள்ளியே சாந்த சுரூபமான ஒரு வாக்கு சொல்லக்கூடிய தேவி. அவளின்றி இந்த பிரசன்னக்கலை வெத்தலை பிரசன்னத்துக்குள்ள நீங்க போக முடியாது. அப்ப முருகன் கோயில்ல போனீங்கன்னா வள்ளிக்கு ஒரு மாலையை போட்டு, ஐயா அம்மா எனக்கு சொல்லு நாவலன்னு சொல்ல சொல்ல இந்த நாகவல்லி என்னும் வெற்றிலை உங்களோடு பேசும். நிச்சயமா அதுல நீங்க ஜெயிப்பீங்க. அதுல எந்த விதமான ஒரு தப்பான விஷயங்களும் கிடையாது. இப்போ ஒரு 2 பேருக்கும் உங்க முன்னாடி வெற்றிலை பிரசன்னம் போட்டு காட்டுறேன். அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, என்ன நடக்குதுங்கிறத பத்தி தெரிந்து கொண்டு அதன் பின்னால் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வெத்தலை பிரசன்னத்தை டைரக்டா 2 பேருக்கு எப்படி பாக்குறேங்கிறத நீங்க இப்ப பார்க்கணும். இது சம்மந்தப்படுத்த கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஒரு நாள் அல்லது மறுநாள் கழித்து, ஏன்னா இதை பூரா நான் சைன் பண்ணி கொடுத்தா தான் அவங்க உங்களுக்கு அனுப்ப முடியும். இதை நான் என் கைப்பட எழுதின எழுத்துக்கள், அதை நான் சைன் பண்ணி கொடுக்குறேன். அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்க படிச்சுக்கணும். இப்போ 2 பேருக்கு வெத்தலை பிரசன்னம் பார்க்கணும். ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அப்படியே வெத்தலை பிரசன்னத்தை பார்க்கணும்.
இன்னொரு மைக் இருந்து அவங்களுக்கு போயிடலாம். சத்தத்துல செய்ய அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் மாணவ மாணவியரே, இப்பொழுது உங்கள் முன்னால் ஒரு வெற்றிலை பிரசன்னம் போடப்பட போகின்றது. அதை நீங்க பார்க்க போறீங்க. அதை இப்ப ஐயா கொஞ்சம் வந்து வெத்தலை எடுங்க. இப்ப அந்த வெத்தலை பிரசன்னத்துக்கு ஐயா வெத்தலை கொடுத்தாரு. அவர் கொடுத்திருக்குது எப்படி கொடுத்திருக்காரு? இப்படி கொடுத்திருக்காரு. நல்லா இதான் கொடுத்திருக்காரு. இதனுடைய வசம் என்ன? சவுத் நார்த். அப்ப தெற்கும் வடக்கும் உள்ள நிலையில் அந்த கையில் ஒரு மரியாதை நிமித்தமா கொடுக்கணும். அப்படிதான் கொடுக்க முடியும். மாற்றி கொடுத்தா அதுல தவறு வரும். அப்ப அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயங்கள் இப்படி கொடுக்கும்போது இது உண்டு. இந்த வெற்றிலைக்கும் வாழை இலைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. வெற்றிலையிலையும் ஒரு ரசம் உண்டு, வாழை இலையிலும் ஒரு ரசம் உண்டு. ஒரு மனிதன் பொன் வட்டிலில் சாப்பிட்டால் கூட அவன் ஆயுள் நீடிக்காது. ஆனால் தினமும் வாழை இலையில் சாப்பிடுவவனுடைய ஆயுள் நீடிக்கும். அதற்கு காரணம் அதில் உள்ள ரசச்சத்தே. அந்த ரசச்சத்து இருக்கிறனால தண்ணியை தொளிச்சு இப்படி தேய்ச்சோன்னே தண்ணி கீழே போயிடும். வாழை இலை இருக்கும். வெத்தலையிலே இப்படி தடவிட்டு நீங்க உதறினீங்கன்னா கண்டிப்பா அந்த தண்ணீர் கீழே போயிடும். முகம் பார்க்கும் கண்ணாடி ரசம் போனதை போது உறவான வாழ்க்கை பிரிவென்னை இப்போது என்று படிப்பார்கள். உண்மையிலே இதுல ஒரு ரசம் இருக்குங்கிறது நம்ம உணர்ந்திருக்கோம். வாழையில ரசம் இருக்கான்னு ஒருத்தன் கேட்டான். ஆனால் அந்த காலத்துல தீ குளித்தவர்கள் அத்தனை பேரும், தீயால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் வாழை இலையை விரிச்சு அது மேலதான் படுக்க வைப்பாங்க. அந்த காயங்களை அந்த வாழை இலை ஆற்றிவிடும். உன்னை வெற்றிக்கு தருவது வெற்றிலை என்றும் உன்னை சாகாமல் காக்குவது வாழை இலை என்றும் சொல்வார் என் குலகுரு கோபாலாசார். உனக்கு வாயில வெற்றிலை போட போட உனக்கு வெற்றி கிடைக்குமாடான்னு சொல்லுவார். வாழை இலையில் உண்ண உண்ண உன் ஆயுள் நீடிக்கும். மரண தருவாயில் கூட வெல்வதற்கு வாழை இலை பயன்படுகிறது. வெற்றியை தருவதற்கு வெற்றிலை பயன்படுகிறது. ஐயா கொடுத்திருக்காரு. இப்ப இவருடைய வெத்தலையை பார்ப்போம். 1 2 3. இவருடைய முயற்சி பாதி பலிச்சிருக்கு, பாதி பலிக்கல. ரைட்டா? உங்களுடைய 4ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல என்ன வருது? 4 வெத்தலை எடுத்து கொடுத்துருக்கீங்க. அப்ப 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்துல ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும். இந்த 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் எப்பொழுது இந்த வெற்றிலையினுடைய வலது பக்கம் கண்டிப்பா நல்லா இருக்கு, இடது பக்கம் சரியில்லை. அப்ப 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல வரும்போது உங்களுடன் உங்கள் மனைவி இல்லை. உண்மையா? உண்மை உண்மை. அப்ப உங்க மனைவி இல்ல. உங்களுடைய 3 ஓட்டை விழுந்திருக்கு அந்த 3ஆம் இடத்துல. அப்ப 1 2 3. சரியா? இந்த 3 என்பது ஒரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது, அப்ப உங்க வீட்டுல யாராவது ஒருவர் சிறுநீரக பாதிப்பால், ரைட்டா, அதனால ஒரு சங்கடம் வந்திருக்கும். அதே மாதிரி உங்க மகள், அவங்களும் இல்ல, அதே மாதிரி பாதிப்பு அவருக்கு. அதே மாதிரி உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியில, ஏன்னா 3ங்கிற புள்ளி வச்சாலே அக்கு என்னும் எழுத்து எதற்காக என்றால் 3 புள்ளிகளை கொண்டது. தமிழ் எழுத்துக்கள்ல அக்குங்கிற எழுத்து கடைசி எழுத்து, ஆயுத எழுத்து. அப்ப உங்க வீட்டுல யாராவது ஒரு ஆளு ஆயுதம், ஆபரேஷன் சம்பந்தப்பட்டதோ ஆயுதங்களால் சிரமப்படுவோம். இந்த இலையில பாத்துக்கோங்க. இந்த 3 இலையில கரெக்டா 3 ஓட்டம் இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். ஆயுத எழுத்துக்கள் போல் எந்த வெற்றிலையில் 3ஆம் வெற்றிலையில் விழுகின்றதோ அவர்கள் வீட்டில் மரணமும் இருக்கும். அதே நேரத்தில் ஆயுதங்களால் ஆபரேஷன் செய்யப்படுவதும் இருக்கும். இதை விட சொல்ல வேண்டும் என்றால் நம் கண் முன்னே நம் சம்பாதித்த பணங்கள் அத்தனையும் அழியும். அதான் உண்மை. ரைட்டா? நான் என்ன உங்களுக்கு பார்த்து ஐயா நீங்க கடன் அடைப்பேன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கு நீங்களே சொல்லிட்டீங்க 45% கடனை அடைச்சிட்டேன் சாமி, நான் நல்லா இருக்கேன் சாமி. வந்தீங்க ஜனவரி பொங்கலுக்கு பிறகு இந்த கடன் நிவாரணத்துல இருந்து விடுதலை கிடைக்குங்க. ஒரு ஆள் வருவாருங்க. என் பையன்ட்டதே சொன்னேன். சரி. அவன் உடனே லிஸ்ட் எடுத்துட்டு அவன் இப்ப அடக்க ஆரம்பிச்சிட்டான். 45-50% போயிடுச்சு. சரி. இன்னும் ஒரு 10 மாசத்துக்குள்ள கம்மிங் நிச்சயமா கடன் விட்டு வெளியே வந்து
அப்ப வாக்கு பழிச்சு அந்த வாக்கு பழித்ததுக்கு காரணம் இறை நம்பிக்கை. என்னைக்கு நீங்க ராமேஸ்வரத்துல மகாசாரதா கல்பகாலத்துல நான் சொன்னபடி ஒரு கைத்தறியை கொடுத்தீங்க, இன்னைக்கு உங்க கடன் அடையுது. அன்னைக்கு அவங்க ஆபீஸ் வாசல்ல உட்காந்து சொன்னேன், ஐயா ஒரு ஒத்தி வீட்லயாவது போய் இருப்பீங்க, ஆபீஸ் போடுவீங்கன்னு சொன்னேன். அதுவும் வெகு விரைவில் நடக்கும். இந்த கடன் நிவாரண ஹோமத்துல ஐயா வர்றீங்க, அந்த ₹1 உங்களை எவ்வளவு பெரிய கடன் அடைச்சு கொடுத்து சொந்த வீடு சொந்த பூமிகள் வாங்குறீங்கன்னு அப்புறம் பார்த்துக்கணும். கண்டிப்பா பழிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வெத்தலை பிரசன்னம் ஒரு அழகான பிரசன்னம். அந்த வெத்தலைய இப்படி வச்சு செய்வாங்க, இப்படி கையில எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துக்கிட்டு முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா, வெத்தலை போடுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தடவு, இப்படி ஒரு தடவு, இந்த கைட்ட ஒரு தடவு. இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? பாசிட்டிவ் நெகட்டிவ் என்பதை சொல்வதை விட நம் கைரேகையை பதித்து சாப்பிடக்கூடிய ஒரே உணவு வெற்றிலை தான். நம்மளுடைய கையினுடைய ரேகையை அதுல பதிச்சிடுறோம், இதுலையும் பதிச்சிடுறோம். நம்ம பாவ கர்மாவை நீக்கிறோம். தலையையும் வாழையும் கிள்ளி எறிந்து விட்டு நடுவில் உள்ள நரம்பை எடுக்கும் போது இதில் உள்ள பாய்சன் வெளியே போய் விடுகிறது. இதுக்குள்ள ஒரு பாய்சன் இருக்கும். வெத்தலை முழுசா அதுதான் சாப்பிடக்கூடாது. இதையும் உரிஞ்சிடுவாங்க, இதையும் பிச்சு போட்டுருவாங்க, அந்த சுண்ணாம்பை தடவுவாங்க. அப்ப எல்லாத்துலயும் இது ஒரு அருமையான சாஸ்திரம். என்னன்னா, குறைந்தது 14 வெத்தலைகளுக்கு மேல் எடுக்கக்கூடாது என்பதே என்னுடைய அன்பான வேண்டுகோள். அது இப்படி வச்சு பார்த்தாலும் ஒரு சட்டம் தான், இப்படி வச்சு பார்த்தாலும் ஒரு சட்டம் தான். யார் யார் ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் எப்படி அமர்ந்திருந்தா அதுக்கு பரிகாரம் சொல்லி இருக்கும். இன்னமும் இதில் உள்ளான வேலைகள், தலையாய பிரச்சனைகள் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான். இப்ப உங்களை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சு இருக்காங்க, சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது பேரனோ மகனோ பேத்தியோ யாரோ ஒருவர். இது ஒரு விஷ பரீட்சை மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, சரிதானா? பின்னாடி இந்த குடும்பத்துல என்ன நிகழும் 2.5 ஆண்டு கழித்து உங்களுக்கு உண்மை புரியும். அதுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த பாகம் வேற ஒரு பிரச்சனை இருக்கு, வெளியே சொல்ல வேண்டாம். ஆனால் அது 2.5 ஆண்டுக்குள் ஒரு நல்ல முடிவு. சரியா? ரொம்ப நன்றி. அடுத்தது ஐயா நீங்க வாங்க. நீங்கள் 2 வெத்தலை எடுங்க. எடுத்து மக்களுக்கு ஒரு நன்மை செய்வோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். நீங்களா பார்த்து எவ்வளவு வெத்தலை எடுத்து கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஐயா இவர் வெத்தலை எடுத்து கொடுத்துருக்காரு. இப்ப இந்த வெத்தலை அவர் பேசல. இப்ப இவர் வெத்தலை எடுத்து கொடுத்துருக்கார், இங்க வச்சிடலாம். இந்த வெத்தலை முதல் வெத்தலை நன்றாக இருக்கிறது, சரியா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது வெத்தலை இவங்க 1 சூரியன் 2 சந்திரன். அப்போ உங்க தாய் வழியில இருந்த உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது. மூத்தோர் இளையோர் பிரச்சனை 2 தாரமாகி அந்த 2 தாரத்து பிள்ளைகள், அதுல உங்களுக்கு 2 விஷயத்திலே அதுக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது உங்க மனைவியும் உங்களுக்கு உங்க வீட்டுல 2ஆம் தாரத்து பிள்ளையா இருக்காங்க, நீங்களும் உங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரத்து பிள்ளை, உங்க மனைவி அவங்க அப்பாவுக்கு 2ஆம் தாரத்து பிள்ளை. அப்ப இறைவன் எப்படி சேர்த்திருக்கான்? அப்ப இறைவன் தப்பா செய்யல, மனிதரும் தெய்வம் ஆகலாம். இதுல தலைவலி இப்ப சமீப காலமா உங்களுக்கு கொஞ்சம் ஹெட்டேக் வந்துகிட்டே இருக்கு, சரியா? இந்த ஹெட்டேக் நீங்குமா நீங்காதா? அதுக்கு காரணம் அந்த வெத்தலை இப்படி சாஞ்சிருச்சா? இப்படி சாயும் போது எப்படி சாஞ்சிருக்கு? இந்த வெத்தலை எப்படி இருக்கு? இந்த பாத்துக்கு தனியா தள்ளி போயிடுச்சா? அப்ப என்ன செய்யுது? தலைப்பகுதி சாய்கிறது. அப்ப அந்த கழுத்துக்குள்ள நரம்பு மண்டலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை உங்க உடம்பு அந்த 3ஆம் இடமான முயற்சி சாணத்தை இயங்க விடல. இதுல உங்களுக்கு குதியில ஒரு பாதத்துல ஒரு சின்ன வலியும் இருக்கு. அது இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யணும்? உங்க குலதெய்வத்தை தான் முடியும். உங்க குலதெய்வம் ஞாயிற்றுக்கிழமை போங்க, காலையில போங்க. ஒண்ணும் செய்யாதீங்க, ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றுங்க. கரெக்டா கடிகாரத்தை பார்த்துக்கோங்க. 21 நிமிஷம் அமைதியா இருங்க, ஒண்ணுமே பேசாதீங்க, மந்திரம் சொல்லாதீங்க, தந்திரம் சொல்லாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. உங்க குலதெய்வத்தை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கும். ஏன் ஒளி கிடைக்குன்னு சொல்றேன்னா,
அடுத்தடுத்து வருகின்றதுல 4 எந்த பிரச்சனையும் இல்லை. 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் பாத்துக்கோங்க. எப்படி ஆயிடுச்சு, பூரா சல்லி சல்லியா இருக்கு. அப்ப நம்ம குலதெய்வம் தான் அந்த இடத்துல உங்களை காப்பாத்தி கொடுக்கும். இதுக்கு மௌனம் சம்மதத்தின் அறிகுறி. இறைவா நீ சொல்றதை நான் கேட்கறேன்னா நம்ம அந்த இடத்துல மௌன விரதம் அனுஷ்டிக்கணும். எழுத்து பேசக்கூடாது. எவன் வந்து கூப்பிட்டாலும் என்னன்னு கேட்காது. 6ஆம் இடம் எதிரி இல்லை. 7 மனைவிக்கு கர்ப்பப்பையில ஊட்டஸ் எடுத்தாச்சு. ரைட்டா? அப்ப நீங்க கேட்கக்கூடிய எந்த விஷயமும் இதுல எந்த தவறும் இல்லை. உங்க குலதெய்வம் உங்களை காப்பாற்றுகிறது. நான் ஒரு சொல்லிடுறேன். நேற்று நைட்டு கூட இப்ப நான் உங்களை 6 மாசமா அவங்க கூட நான் இருக்கேன் சார். ஃபுல்லாவே உங்க கூட டிராவல் பண்றேன். சரி. மரண பயம்ங்கிறது பாத்தீங்கன்னா நைட்ல திடீர்னு இந்த தலையில தான் எனக்கு வரும். தூக்கி போடுற மாதிரி இருக்கும். சரி. யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நான் என் ஒய்ஃப்ல பழகிட்டாங்க. முதுகு தடை போடுவாங்க, சரிப்படுவாங்க. பிள்ளைங்க மேல மாடியில் படுத்திருப்பாங்க, யார்ட்டையும் ஒண்ணு சொல்ல மாட்டோம். நேற்று கூட எனக்கு இருந்தது ஒரு 10% இருந்தது. ஆனா இப்ப வந்து அது பழகிருச்சு எனக்கு. ஆனா இப்ப நீங்க வந்து கரெக்டா அதை வெளியேற்றிட்டு போய் அந்த வழியை சொல்றீங்க. குலதெய்வத்துக்கு வந்து அதோட மெத்தடு இன்னொன்னு ஒரு சூட்சம் சொல்றீங்க. மௌனம் நீங்க எனக்கு அது ரொம்பவே நான் அதை கடைபிடிக்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா மௌனம் கலகநாசினி. என்னைக்கு ஒரு மனிதனுக்கு நோய் வரப்போதோ அன்னைக்கு அதிகமா பேசுவோம். என்னைக்கு நோய் குறையணுமோ மௌனமா இருக்கும். அது எங்க இருக்கணும்? குலதெய்வத்திட்ட இருக்கு. அதுக்குதான் ஒருத்தர் சுதர்சன சக்கரத்தை வச்சு என்னை விளையாட்டு காட்டிட்டே இருந்தான். நான் பெரும்பாலும் ரொம்ப கும்பிட மாட்டேன், உங்களுக்கே தெரியும். ஆனா என் பேர் எல்லாமே சுதர்சன் தான் வச்சிருப்பேன். ஆதிசேஷனுடைய முதல் அவதாரமே சுதர்சன் தான். அந்த பேர்ல தான் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜில வச்சிருக்கோம். ஆனால் அவன் எனக்கு கொடுத்த கொடூரங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ரைட்டா? அப்ப ஆசான்ல போய் கேட்டேன், என்னையா ஆதிசேஷன் அவதாரம் சுதர்சன் சொல்றீங்க, அவன் என்னை சுதர்சனத்தை வச்சு அவ்வளவு பாடுபடுத்துறாயா, என்னால நிம்மதியா இருக்க முடியாது, ராத்திரி உறங்க முடியாது, காலை தூக்கி அப்படியே தூக்கும், ஒரு கால் தூக்கும், காலை அப்படியே தூக்கும். அப்ப நமக்கு என்ன செய்யறதுன்னே ஒரு புரியாத நிலை. அவர்கிட்ட போய் கண்ணீர் விடணும், ஒரே வார்த்தை சொன்னார், அவன் குலதெய்வ துரோகி விளக்க போனேன். 21 நிமிஷம் மௌனமா இருக்கு. 11ஆவது வாரம் அல்லது 21ஆவது வாரம் வீரபத்திரரையும் நடன கணபதியும் கும்பிடுறாரு. வீரபத்திரரையும் நடன, ஏன்னா சுதர்சன சக்கரத்தால் வீரபத்திரர் மேல லேசா டச் ஆயிடுச்சு. அதுல ஒரு மாலையில இருந்த ஒரு மணி கீழே விழுந்துருச்சு. அவர் பார்த்தாரு, என் மேலவா சுதர்சனம் விழுந்துன்னு படக்குன்னு நடன கணபதி சின்ன பிள்ளையா விளாண்டுட்டு வருவாரு. அப்படியே தூக்கி சுதர்சனத்தை வாய்க்குள்ள ஓட்டு முழுங்கிடுவாரு. சுதர்சனத்தை வாங்க முடியல கணபதியில இருந்து, கிருஷ்ணனால பெரும்பாலும் கட்டு போனாரு. அப்பதான் இந்த யார் வீரபத்திரருக்கு சூரியனுடைய அம்சமான சிவபெருமானான வீரபத்திரருடைய அம்சத்துல யார கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு நீ இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை வாங்கி வச்சாரு. சரி, அதனாலதான் சொன்னேன், ஒரு 11 வாரமோ 21 வாரமோ கும்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீரபத்திரருக்கு ஒரு விஷயம் எழுதித்தாரு. வீரபத்திரர்ல 2 வீரபத்திரர் இருக்காரு. அக்னி வீரபத்திரர், அகோர வீரபத்திரர். அக்னி வீரபத்திரர் என்பது தட்சன் யாகத்துல அக்னி வளர்க்கும் போது வந்தவர், அக்னிக்குள்ள இருந்து வந்தவர். அகோர வீரபத்திரர் விரட்டி வந்து வெட்டினவர். அந்த தட்சனுடைய தலை யாக குண்டத்துக்குள்ள விழுந்துச்சு. அப்பதான் அந்த தலை விழுந்தோன்னதான் பார்வதி அம்மா கேட்கிறா, என்னையா எங்க அப்பாவே வெட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது சொன்னார், அப்படியா நான் வெட்டிட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இருந்து ஆடுனுடைய தலையை சக்குன்னு போட்டு தூக்கி வச்சிட்டார் தட்சனுடைய தலையில. அதான் இருக்கும் மேசராசி ஆடு இதெல்லாம் வந்தது அதுலதான். நம்ம மக்கள் இன்னும் நிறைய உணரல, நிறைய உணரணும். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த 2ஆம் இடம் பார்க்கும்போது சொன்னீங்க சகோதர ஸ்தானம். எனக்கு வந்து எங்க அம்மா வழியில பிறந்தது 2 தம்பிமார்கள். அவங்க வந்து என்னை சகோதரனை ஏத்துக்கிற தயாரம் இல்ல. இன்னைக்கு சூழ்நிலை ரொம்ப வருஷமா இப்படி இருக்கு. ஆனா நாங்க எல்லாம் சேர்ந்துதான் கம்பெனி எல்லாம் வளர்த்தோம், எல்லாம் செஞ்சோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நான் இது ரகசியம் சொல்ல எப்படி சொல்ல தம்பி, நான் எங்க கம்பெனிக்குள்ள போய் ஒரு 14 வருஷம் ஆச்சு. 10-11 வருஷம் ஆச்சு. என் பையன் தான் பாத்துக்கிறான். அது வந்து இப்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ஆனது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து கம்பெனில என்னோட ஹோல்டு எல்லாமே இருக்குதான் செய்யுது. ஆனா அவங்க வந்து இன்னைக்கு வந்து என்னை வந்து சகோதரனை ஏத்துக்கிற தயாரம் இல்ல. நான் என் மனசுல அந்த மாதிரி எனக்கு விட்டு வரல. அது நீங்க சொன்னது ரொம்ப ஒரு பளிச்சுட்டு இருந்தது சாமி. அது வந்து எனக்கு புரியல. என்ன சொல்றேன்னா, கன்னி லக்கணம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரத்தில் 2 குழந்தைகள் இருந்தால், ஒரு தகப்பனுக்கு கன்னி லக்கணத்துல ஒரு குழந்தை பிறந்து
அஸ்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்து இந்த இரண்டும் ஒரு வீட்டுக்குள் இருந்தால் ஒருவர் என் தகப்பனுக்கு பிறக்கவில்லை என்று ஒருவர் பேசுவார், பேப்பரும் விளம்பரம் கொடுப்பார், கோர்ட்டுக்கே வருவார். இது கன்னி லக்னத்தை பெருமையாக சொன்னாலும் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சாஸ்திர சக்கரவர்த்தியான சகாதேவன் அந்த அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் அவருக்கே தன்னுடைய சகோதரன் ஒருவர் இருந்தார் என்பது தெரியாததுதான் மனவேதனை அடைந்தார். அதனாலதான் தெளிவா சொல்ற, நீங்க மௌன விரதம் எடுங்க, கண்டிப்பா வீரபத்திரரை கும்பிடுங்க. அதுக்கு பின்னால் அதுக்கு ஒரு சின்ன சூட்சமம் தான். உங்களுக்கு எத்தனை வயதாகுதோ அத்தனை விளக்கு துர்க்கைக்கு போட்டீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும், அவர்களால் உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம். ஐயா, இதுவரை உங்க எல்லாத்துக்கும் தெளிவா என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் இந்த வெத்தலை பிரசத்தினுடைய நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வெத்தலை என்பது ஒரு மாயா சக்தி, துர்க்க மாயா சக்திக்கு அப்பாற்பட்டவர் யார்? முருகன். அந்த முருக கடவுளால் தான் இதை சாதிக்க முடிந்தது. இதை நீங்கள் ரொம்ப அனுஷ்டிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உத்திர நட்சத்திரத்தை எடுத்து சாமி கும்பிடுங்கள். பங்குனி உத்திரத்தன்று மன்மதன் எரிக்கப்பட்டாலும் மனைவிக்கு ரதி தேவிக்கு காட்டப்பட்டார். பங்குனி உத்திரத்திலேதான் சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடந்தது. இப்படி 11 விதமான உத்திரங்களை பற்றி என் குலகுரு சொல்வார். என்று ஒன்று உங்களுக்கு நடக்கவில்லையோ கண்டிப்பாக உத்திர நட்சத்திரத்திலே நீங்கள் வணங்க இந்த வெற்றிலை பேசும். இது வெற்றியாக உங்களுக்கு தரும். அதுவும் வாயில் வைத்து சுவைத்தால் வெற்றிடத்தை நிரப்பும் வெற்றிலை தாயே என்ற வார்த்தையோடு தான் இந்த வெற்றிலையை வாயில் வைத்து பயன்படுத்த வேண்டும். ஜோதிடர் ஆகிய நீங்கள் வாய் வெறுமையாக இருக்கின்றது. அதிலே நீங்கள் வெற்றிலை பார்த்து சுண்ணாம்பு வைத்தாலும் சரி, பீடா போட்டாலும் சரி, வெற்றிடத்தை நிரப்பும் வெற்றிலை தாயே என்று சொல்லுவீர்களோ அன்று இந்த வெற்றிலை பிரசனம் உங்களுக்கு படிக்கும் என்பதை கூறி, இதுவரை என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு உபயோகமாகவும் உத்வேகமாகவும் பல கருத்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வீட்டில் வர்றவங்க கொஞ்சம் குயிக்கா வாங்க, மணியும் 9:30 ஆச்சு. கடைசி பேசுறேன். சொல்லுங்க. நான் ரொம்ப சிறப்பா இருந்தேன். ரைட்டு, நன்றி. ரொம்ப சந்தோஷம். நன்றி. சரி. ஐயா, பொள்ளாச்சி பஞ்சம் பேசுறீங்க ஐயா. சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தீங்க ஐயா. இவ்வளவு விஷயங்களை கிடைச்சிக்கிறது ரொம்ப சந்தோஷம். நல்ல நீண்ட டைம் எடுத்தாலும் நல்ல முறை சொல்லி கொடுத்தீங்க. குருகிட்ட கொடுத்தது நீங்களே நல்லா இருக்கு ஒரு வாழ்த்து சொன்னீங்க பாருங்க. எல்லாம் உண்மையிலேயே பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். வகுப்பு நல்லா இருந்ததுங்க ஐயா. நீ கொடுக்க அதையே ஃபாலோ பண்ண நாங்களும் ஒரு பெரிய மனிதரா வர்றதுக்கு வழிகாட்டிருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. வகுப்பு நல்லா இருந்தது. சரிங்க. சந்தோஷம். வீரமணி பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த கடைசியா சாமி சொன்னீங்கல்ல சாமி, வெற்றிடத்தை நிரப்பும் வெற்றிலை தாயேன்னு சொல்லி வெற்றிலை போடணும்ட்டு, அது மாதிரி நம்ம டெய்லி போடணுமா சாமி வெற்றிலைய? இல்ல, நம்ம வாயில வச்சு யூஸ் பண்ணா அந்த வார்த்தையை சொல்றோம். டெய்லி போடணும்னு இல்ல. இப்ப நீங்க தினமும் போய் பீடா போட மாட்டீங்கல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு பீடா கல்யாண வீட்டுக்கோ எங்கேயோ போனா ஒரு வாயில ஒரு வெத்தலை வைக்க வேண்டிய சூழ்நிலை. வெற்றிலை பாக்கு போடுவோம் சாமி. அப்ப போடும்போது அதை சொல்லிக்கோங்க. ஏன்னா அதை சொல்லாம நம்ம போடணும். வெற்றிடத்தை நிரப்பும் வெற்றிலை தாயா சாமி? ஆமா. சரிங்க. உண்மையிலேயே இன்னைக்கு அவ்வளவு கருத்துக்கள் சொல்லிருக்கீங்க. பூராமே நாங்க கேள்விப்படாத கருத்துக்கள், புது அர்த்தங்கள் மாதிரி புது கருத்துக்களை இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையிலே ரொம்ப 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 நாங்க கொடுத்து வச்சவங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பகவானுடைய அவங்களுடைய அருளும் ஆசையும் எங்களுக்கு என்னைக்கு இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு, நீங்களும் பல 100 ஆண்டு வாழணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு நன்றி சொல்றேன் சாமி. நன்றி. ஐயா சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ரொம்ப கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சரியா. திருப்பூர் பல்லடம். ஆமாய்யா. நான் உங்களுக்கு மாநாடு எல்லாம் வந்திருக்கேன் சார். நன்னிலம் நீங்க அந்த இதெல்லாம்
பரிகாரம் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. இந்த இது வச்சு வந்திருக்கேன். தேங்காய் வச்சு எந்த தேங்காய் வருஷம்? வச்சு தேங்காய் வச்சு எந்த சார். வருஷம்? 2024. 24. ஏன்னா தொடர்ந்து மாநாடு போட்டுட்டே இருக்கோம்ல. இப்ப கூட சிவகாசியில மாநாடு நடக்குது. கடந்து வரணும். நமக்கு எங்களுக்கு டெய்லி மாசம் மாசம் ஓடிட்டே இருக்கும். அது ஒரு வேலை. சரி சரிதானா? சரி நல்லா இருந்தது சார். அது வந்த பிறகு கொஞ்சம் ஜோதிடத்துல நல்ல ஒரு வருமானம் வந்தது இந்த பரிகாரம் பண்ணதுல. சரி. இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அதுக்கப்புறம் வருமானம் குறைஞ்சா தானே கடவுளை நம்ம நினைப்போம். எப்பயுமே அகப்ப காமெடி விழுந்தா தானே மனுஷனுக்கு வயிறு பசிக்குது. இது பண்ணல. நம்ம அந்த பரிகாரம் நம்ம இது ஜோதிடம் நல்லா வளர்றதுக்கு உள்ள பரிகாரம் எல்லாம் கொஞ்சம் நான் அப்புறம் கேட்கறேன். நல்லா புரிஞ்சுக்கோ. புரிஞ்சு படிப்பா. சரி சரிங்க சரிங்க ஐயா. நல்லது ஐயா. நல்லது ஐயா. ஐயா வணக்கம். ஈரோட்ல இருந்து ராஜேந்திரன். சொல்லுங்க ராஜேந்திரன்யா. ரொம்ப அற்புதமான வகுப்புங்க ஐயா. வெற்றிலை பிரசன்னத்துல ஒரு செய்திகள் எங்கேயும் கிடைக்காது. ரொம்ப கோடானு கோடி நன்றி உங்களுக்கு. அவரு நன்னிலத்துல சொன்னது அந்த சிறி வாஞ்சியத்துல மட்ட தேங்காய் வச்சு கோயில பரிகாரம் பண்ணி கொடுத்தீங்களா, அதைத்தான் முன்னால பேசினவர் சொன்னான்னு நினைக்கிறேன். சிறுவாஞ்சியத்துல பண்ணி கொடுத்தது அவரு தவறுதல. அது நம்ம இது போட்டோம். அந்த யமதர்மராஜா கோயிலு சிறுவாஞ்சியம் ஹோமம் பண்ணி ஃப்ரீ மாநாடு போட்டு. ஆமா, சிறுவாஞ்சியத்துல போய் அந்த மட்ட தேங்காய் நன்னிலத்திலேயே ஹோமம் பண்றப்ப அது பண்ணா நன்னிலத்துல ஹோமம் பண்ணிட்டு அந்த தேங்காயை கொண்டு அங்க வச்சு குளத்துல குளிச்சு முத பிரசன்னம் பார்த்தேன். சரியா? ஆமா ஆமா, அதேதாங்க. ரொம்ப சிறப்பான வகுப்பு. கோடான கோடி நன்றி. உங்க ஆசீர்வாதம் என்னைக்கு எனக்கு இருக்கணும். எப்பவும் இருக்கும். வாழ்க வளமுடன். ஐயா தருமபுரி முருகானந்தங்க ஐயா. முருகானந்தம் சொல்லுங்க ஐயா. அற்புதமான வகுப்புங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு பேராசனம் எங்களுக்கு கிடைச்சது இந்த கலியுக புண்ணியங்க ஐயா. ஒரு பேரு மட்டும்தாங்க ஐயா. இது பேரு வெற்றிலை பிரசன்னமா இருக்கு. ஆனா ஒரு தெய்வ பிரசன்னமாவே நிகழ்த்திட்டீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க. தெய்வ பிரசன்னம் தானமா. இது தெய்வ பிரசன்னம் பூரா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம உங்கள்கிட்ட நல்லா சம்பாரிச்சு நல்ல காரு வீடு வண்டி வாங்கிட்டாங்கப்பா. நீங்க ஒரு புண்ணியம் வாங்க. நம்மகிட்ட படிக்கிறீங்க. நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ரைட்டா தப்பா ஐயா? எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு குருமாரை விட நாங்க இந்த மாணவர்கள் அனைவரும் மிகச்சிறந்த ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணுங்க ஐயா. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேராசனம் கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். கிருஷ்ணகிரி அண்ணாமலை சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாங்க. சொல்லு. வகுப்பு மிகவும் அருமை ஐயா. பிரம்மாண்டம். சரி. ரொம்ப எதிர்பார்த்தங்க ஐயா உங்க வகுப்பு. கண்டிப்பா நல்லா இருப்பீங்கப்பா. நல்லா பாருங்கப்பா. வெத்தலை பிரசனம் பாருங்கப்பா. அடிச்சு பாருங்கய்யா. போட்டி போடுங்க. கூட மல்லு கட்டுங்கய்யா. நான் சொல்றேன் ரைட்டா தப்பா? உங்க ஆசீர்வாதம் இருந்த போதுங்க ஐயா. வெற்றி தான் எங்களுக்கு. நான் பாத்துக்கிறேன். அடிச்சு போயா மேல ஏறி. நான் தான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. சந்தோஷம் ஐயா. சந்தோஷம். நன்றிங்க. நன்றி. வணக்கம் சாமி. பொள்ளாச்சி மதுரிகாராணி சொல்லுங்க. வகுப்பு ரொம்ப ரொம்ப அருமைங்க சாமி. காலையில கொடுத்த அறிமுக வகுப்பும் சரிங்க. இப்ப சொல்லி கொடுத்தது ரொம்ப ரொம்ப அருமைங்க சாமி. சரி. இந்த வகுப்பு படிச்சவங்களுக்கு பூரா இப்ப 20 வாரம் 22 வாரம் 25 வாரம் உள்ள இருப்பீங்க. ஆமாங்க. ஒரு 25 வாரம் உள்ள இருப்பீங்க. இவங்க எல்லாத்துக்கும் வியாழக்கிழமை ஒரு சின்ன வகுப்பு இருக்கு. ஃப்ரீ. சரிங்க சார். அது எப்படின்னா வெற்றிலையில மை செய்வது எப்படி. சூப்பர் சாமி. கண்டிப்பா அதை நீ வச்சீங்கன்னா துட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுக்காண்டி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க கூடாது. அப்புறம் அகப்ப காமெடி வீணா போயிடும். இந்த 22 பேர் எத்தனை பேர் உள்ள இருக்கியோ வியாழக்கிழமை ஈவினிங் போடுவேன். ஒரு 20 நிமிஷம் தான் பேசுவேன். சரிங்க. துட்டு வர வைக்கிறது எப்படி, அந்த வெத்தலையில மை செய்யறது எப்படி, அந்த வெத்தலையை எப்படி மையாக்குறது, அதெல்லாம் அப்படி பிராக்டிக்கல். தியரி இல்ல. நேருக்கு நேரம் செஞ்சு காமிப்பேன். போட்டுருமா போட்டுலாங்க சாமி. போட்டு தாரண்டா. நீங்க வாட்டு நெத்தியில அது வாட்டு துட்டு வரும்டா. இந்த வெத்தலை பிரசனம் பாக்குறதுக்கே மை செய்யணும். அதே என்ன உங்களுக்கு வரல. இன்னைக்கு இவ்வளவு நேரம் எடுத்தாச்சு. நான் சொல்ல உனக்கு புரிஞ்சுக்கிட்டே நீண்ட நேரம் எடுத்து கொடுத்துட்டா
அதையும் ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருங்க. போ ஒன்னு சொல்லித்தார, அதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்கிறத பார்த்து அடுத்த கிளாஸ் வெத்தில பிரசன்னத்தை வச்சு என்ன செய்யணும் சாமின்னு கேளுங்க. கண்டிப்பா சொல்றேன், உள்நாடு இல்ல வெளிநாடு இல்ல, இந்த லோகமே உங்களுக்கு வசியமாகறாப்புல சொல்லித்தார். நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுட்டேங்க சாமி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாமி. கண்டிப்பா போட்டு தரடா. கண்டிப்பா வியாழக்கிழமை ஒரு நாள் போடுங்கடா. ஒரு சின்ன வெத்தலையில ஒரு சூடத்துல கீழே வச்சு ஒரு 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 மை, அதே நேரத்துல வேற ஒரு இதை வச்சு ஒரு மை, இந்த ரெண்டு போட்டு காட்டுறேன். நீயா போட்டு வீட்டுல வச்சு பாருங்க. அதுக்கு மந்திரம் சொல்றேன். அதெல்லாம் எல்லாமே செட் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். சரியா? பெட்டகம் மாதிரி, காலப்பெட்டகம் மாதிரி சந்தோஷம் சம்பாதிச்சுக்கோங்கப்பா. சாமி. ரொம்ப நன்றிங்க சாமி. நன்றி. சரிங்க சாமி. நன்றி நன்றிங்க சார். வேற யாரும் உள்ள வர்றாங்க? குருஜி நமஸ்காரம் குருஜி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் குருஜி. சரி. உடம்பு இவ்வளவு உடம்பு சரியில்லாம இருந்தாலும் எங்களுக்காக எவ்வளவு தூரம் நீங்க டைம் எடுத்து கத்து கொடுத்து எங்களெல்லாம் அப்படியே செதுக்கி பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பாதம் முடிந்த நன்றிகள் குருஜி. கண்டிப்பா 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 கண்டிப்பா. இன்னும் வியாழக்கிழமை கொஞ்சம் சொல்லி தரேன்டா. சரிங்க குருஜி. சரிங்க. அந்த மைண்ட் செய்யறது எப்படிங்கிறத அப்படியே வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி காட்டுறேன். நீங்களே செஞ்சுக்கலாம். புட்டு வரலன்னா உடனே செஞ்சு நம்ம நெத்தியில வச்சு நம்மளால தலையில வச்சு போக வேண்டிய இடத்துக்கு ரைட்டா தப்பா? சரிங்க குருஜி. சரிங்க குருஜி. கண்டிப்பா கண்டிப்பா. நாளைக்கு உன்ட பேசுறேன். நாளைக்கு உன்ட பேசுறேன். சரிங்க குருஜி. சரிங்க குருஜி. நன்றி நன்றி. சரி.